நாம் மீண்டும் எழுவோம், வணிகத்தையும் வாழ்வையும் கட்டியெழுப்புவோம் என்ற இந்த தலைப்பில் நடைபெற இருக்கின்ற இந்த ஒரு செயலமர்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மாஸ்ப்ரோ கேம்பஸ் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது ஷேக் வஹாபே ஹனிஃபா அவர்களை நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அனைவருக்கும் இந்த மாலை பொழுதிலே மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஈக்கிறோம் என்னென்றால், எங்களோட நாட்டுல கடந்த நவம்பர் இறுதி வாரத்துல கடைசி பகுதியில இலங்கையில ஏற்பட்ட இந்த டித்வா என்று சொல்லக்கூடிய புயல், உண்மையிலே புயலின் வேகம் குறைவாக இருந்தாலும் அப்படி ஒரு புயல் ஒன்று எங்களோட நாட்டில் வீசிக்குது. அது மட்டும் இல்லாம கனத்த மழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாக டேம் பல குளங்கள்ல வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம், இதனால வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, புயலால பாதிப்பு, அதே போல மண் சரிவினால பாதிப்பு. அப்ப புயல், கனமழை, வெள்ளம், மண் சரிவு, இதனால பலர் பல வித்தியாசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாட்டுல 22 மாவட்டங்கள் உத்தியோகபூர்வமாக பாதிப்பை எதிர்நோக்கியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக. ஆனால் இதனுடைய பாதிப்பு வந்துகிட்டு என்னென்றால் எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வித்தியாசம். உதாரணமாக நாங்க சொல்றது என்னென்றால், எங்களோட நாட்டில் இருக்கிற பதுல்ல அல்லது நுவரெலியா இந்த பகுதியில ஏற்பட்ட பாதிப்புக்கும், அதே போல புத்தளம், சிலாகம் போன்ற பகுதிகள் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கரையோர பகுதியில் இருக்கிறார்கள். இப்ப ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் என்றால், எந்த விதமான வெள்ளத்தினால் பாதிக்கப்படாவிட்டாலும் 3-4 நாட்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போகாம அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாட்டுல இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புங்கிறது வித்தியாசமானது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அல்லது மாவட்டங்களுக்கும் வித்தியாசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இன்னைக்கு குறிப்பாக பேச போற ஒரு விஷயம், பொதுவாக இந்த பாதிப்புகள் எல்லாம் நடந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல எங்களுடைய பொருளாதார பிசினஸ் நாங்க எப்படி கட்டி எழுப்புறது, அதுல இருந்து நாங்க மேலோங்கிறது எப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக அதை மையமாக வைத்து ஒரு சில விஷயங்களை நாங்க இந்த இடத்துல கதைக்கப்படுறோம். ரைட். அப்ப அந்த வகையில தான் நாங்க பார்க்கிறோம் என்னென்றால், இந்த இந்த அனர்த்தம், பேரிடர், அதுக்கு பின்னதான ஏற்பட்ட இழப்புகள்ல இருந்து நாங்க எப்படி மீளப் போகிறோம். குறிப்பாக உளவியல் ரீதியாக இந்த மீழ்ச்சிக்கு முதல் உளவியல் ரீதியாக நாங்க எங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றது, தைரியப்படுத்திக் கொள்றது, எங்களை நாங்க உறுதியாக்கி கொள்றது எப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் நாங்க பார்த்துட்டு வியாபாரம் சம்பந்தமாக கொஞ்சம் கற்றுக்கொள்றோம். அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கறது என்னென்றால், இந்த சைக்காலஜி, பொதுவாக நாங்க ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான உளவியல் ரீதியான கட்டங்கள், உளவியல் ரீதியான பாதிப்பை பல கட்டங்கள்ல அறிஞர்கள் வகுத்தி இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். சைக்காலஜிக்கல் ஃபேசஸ் ஆஃப் டிசாஸ்டர். ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகு எங்களோட உளவியல் ரீதியான கட்டங்கள் எப்படி இருக்கும், உளவியல்ல எந்தெந்த கட்டங்கள் எப்படி எப்படி மாற்றங்கள் வருங்கிற சம்பந்தமாக அறிஞர்கள் பலர் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. சுருக்கமாக அதை நாங்க பார்த்துட்டு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாவது ப்ரீ டிசாஸ்டர் ஃபேஸ் சொல்லி, இப்ப நாங்க எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கும். டிசாஸ்டர் ஒன்று வரப்போகுது, மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, மண் சரிவு இருக்கும், இப்படி வெள்ளம் வரும் ஒரு ஒரு அறிவித்தல் ஒன்று செஞ்சுட்டு போய்ப்பாங்க, இன்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி வார நேரங்கள்ல எங்கள்கிட்ட உளவியல்ல சில பிரச்சனைகள் காணப்படலாம், மனசுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உதாரணமாக எங்ஸைட்டி, அதே மாதிரி பயம், அதாவது பதகளிப்பு, பயம்,
ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை, அதே மாதிரி கொஞ்சம் மன அழுத்தம், சில நேரம் இது வதந்தி ஆயிக்குமோ அப்படின்ற எண்ணம், இன்னும் சில நேரங்கள்ல டவுட் உண்மையாயிக்குமா அல்லது வதந்தி ஆயிக்குமான்ற ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு கட்டத்துல தான் வந்துட்டு சிறாக்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க என்றால், வளமையாக இப்படித்தான் சொல்றது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த எச்சரிக்கைகள புறக்கணிச்சுக்கிற இந்த மாதிரியான ஒரு கட்டம் இந்த பேரிடர் நடக்கிறதுக்கு முன்னுக்கு வரும். பேரிடர் நடங்குற அந்த அந்த கட்டத்துல சில நேரம் இதுல பாதிக்கப்பட்ட நாங்க இருக்கிறோம். பல்வேறு இழப்புகள சந்திச்ச நாங்க இருக்கிறோம். அந்த கட்டங்கள்ல இப்படியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து போய்க்கலாம். உதாரணமாக ஒரு ஷாக் கொண்டு வந்திக்கும், கன்ஃப்யூஷன் ஒண்ணு வந்திக்கும், ஒரு வகையான பயம் வந்திக்கும், யாரும் உதவி செய்ய மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் வந்திக்கும். அதே மாதிரி நாங்க எப்படியாவது எங்களோட இந்த உயிரை காப்பாத்திக் கொள்வோம் அப்படின்ற மாதிரி அதுல ஃபோக்கஸ் ஆயிருந்திருப்போம். அதே மாதிரி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட இமோஷனல் நம்னஸ் அதாவது ஓவர்வெல்ம்னு நாங்க சொல்லுவோம். எங்களோட மனவெழுச்சி ரீதியாக ஒன்றுமே இல்லாம அடுத்த கட்டங்கள்ல அடுத்த கட்டத்தை எதை பத்தி யோசிக்கிறது, என்ன செய்யறதுன்னு இல்லாம அப்படியோ ஒரு ஒரு உரைப்பு தன்மை மாதிரி எங்களோட மனசுல இப்படியான சில ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இப்படி ஏற்படும் அது உங்களையும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் சில ஆட்கள். இன்னொன்று இது ஹீரோயிக் ஃபேஸ்ன்னு நாங்க இதுக்கு சொல்லுவோம். உதாரணமாக அந்த டிசாஸ்டர் முடிஞ்சதோடயே அந்த நிறைய எங்களுக்கு வந்துட்டு என்ன என்றால் ஒரு வீரத்துவம் என்ற ஒரு தன்மை உண்டு எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உதாரணமாக ஹை எனர்ஜி எங்களோட சக்தி கொஞ்சம் கூடும். உதாரணமா ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு என்றால், ஒரு ஆசிரியர் நான் நினைக்கிறேன் 6 பேர் அவங்களோட குடும்பத்துல தப்பிக்கிறாங்க. அவர் சொல்றாரு என்னென்றால், தெப்ப திறந்தோனையும் ஒரு வகையான கலக்கு தண்ணி வந்துக்குது. அதாவது நீர் வந்துகிட்டு என்னன்னா கலங்கி வந்துக்குது டெப்ல. அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி மலையில வார தண்ணியை பிடிச்சு குடிப்போம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அல்லது வெளியில இருக்கிறதுக்கு இந்த வெளியால போற நேரம் மழை கடுமையாக பெய்யுது, தண்ணி கொஞ்சம் வார மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த சம்பவத்தை முழுமையாக சொல்றதுக்கு டைம் எடுக்கும். ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேக்குது, மனுஷ அறிவு ஏற்படுது, 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எதனால தப்புங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாத ஒரு வழியால அனுப்பி விடுறாரு. அந்த நேரம் பார்க்கிறாரு ஒரு சின்ன பிள்ளை தன்னை கடைசி பிள்ளையோட கழுத்து மற்றும் தலை மற்றும் வெளியால இருக்குது. நான் நினைக்கிறேன் மாமி என்ன கூட அதுல பாதிக்கப்பட்டு நடக்க இல்லாம வைக்கிறாங்க. எனவே இருக்கிறார்கள் உயிரை தப்பி ஓட்டுறாங்க. அதான் அந்த நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது பிசிக்கல் சர்வைவல் சொன்னது. அதுல ஃபோக்கஸ் ஆயிருந்தாங்க. திரும்பி அவரு சொல்றாரு, இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல செய்யறாரு ஆரம்பிச்சுன்னா, வந்து அவங்கள காப்பாத்துறாங்க. 6 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. அப்ப இது என்ன நாங்க சொல்றோம் என்றால், ஒரு கட்டத்துல ஹை எனர்ஜி ஹீரோயிக் ஃபேஸ் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அட்ரினலின் கூடுதலாக சுரக்கும் அவங்களுக்கு. ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் பை கம்யூனிட்டி இந்த பக்கத்துல இருந்தாங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் என்றால், எங்களோட தொய்வு இல்லாம களைப்பு இல்லாம நாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. அதே மாதிரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் பர்பஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட கட்டத்துல அதாவது அந்த இமீடியட் அதாவது டிசாஸ்டர் ஒரு வெள்ளம் வந்து முடிஞ்ச கட்டத்தோடய அந்த ஊர்ல இருக்கிறார்கள் சமைச்சு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. இப்படியாக விளங்குதில்ல சார். வீக் வரங்காட்டிலும் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு கிழமை வரங்காட்டிலும் இருக்கும். அதுல வந்துட்டு என்ன என்றால் கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாரும் நாங்க இருக்க பார்ப்போம். ஸ்ட்ராங் கம்யூனிட்டி கோஹெஷன்ஸ் அதாவது பல்வேறு இடங்கள்ல இருந்து எங்களுக்கு நிவாரணம் வரும். இந்த கட்டங்கள்லாம் தாண்டிட்டு நாங்க
அதே மாதிரி நாங்க தப்பிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் நாங்க எல்லாரும். அதே மாதிரி அடுத்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நாங்க இப்போ சாமான் எல்லாம் வந்து இறங்கும் கண்டெய்னர்ல, ட்ரக்ல, அப்படி வாகனங்கள்ல இப்ப எங்க நாட்டுல நான் உடனடியாக சில நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டு இது இப்படியான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சமூகங்கள் பல்வேறு வகையான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணி கொள்வாங்க. நான் இதை கூடுதலா விளங்கப்படுத்த விரும்பல. அடுத்தது ஒரு கிழமையிலிருந்து சில கிழமைகள் மாதங்கள்ல வரங்காட்டிலும் நீக்கும் என்றால் இது கொஞ்சம் நாங்க பார்க்கணும் வந்துட்டு இந்த டிஸ்இல்யூஷன்மென்ட்னு சொல்லி ஒரு கட்டம் நீக்கும். இந்த டைம்ல இப்ப நாங்க என்ன செய்வோம் அம்சத்தினால் சில வாரங்கள் போற நேரம் எங்களோட இழப்புகளை பத்தி நாங்க அதோட யதார்த்தத்தை பத்தி யோசிப்போம். சில நேரம் சில ஆட்கள்ல கோபம் பெறும். அதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நாங்க சொல்லுவோம். வெறுப்பு வரும். நம்பிக்கை இல்லாத மாரி அப்படி போகும். அதே மாதிரி உதவிகள் கொஞ்சம் அடிக்கடி வந்து கிடைச்சது, இப்ப கொஞ்சம் கிடைக்காம போகும். நம்பிக்கை சில நேரம் இல்லாம போகும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி குடும்பத்தில சில முரண்பாடுகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். நெருக்கீடுகள் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும். இது மாதிரி கொஞ்சம் நாங்க உளவியல் சார்ந்த சில பிரச்சனைகள் எங்களுக்கு வாரத்துக்கு இந்த கட்டத்தில எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இந்த கட்டத்தை தாண்டி திரும்பி ஒரு கட்டம் வரும் என்னன்னு சொன்னால், சில மாதங்கள், சில வருடங்கள் வருடங்கள் மாதங்கள் போய் சில வருடம் வாரம் போகும்போது, நாங்க வீடுகள் எல்லாம் கட்டியிருப்போம். அழிந்த வீடுகள எங்களோட வாழ்வாதாரம் கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி சில நேரம் சில பெர்மனன்ட் சேஞ்சஸ் வந்திருக்கும். சில இப்ப கதைக்கப்படுது என்னென்றால், மலைநாட்டு பகுதிகள்ல இருக்கிறார்களுக்கு வேறு இடங்கள்ல அவங்களுக்கு வீடு குடுக்குறன்ற ஒரு விஷயம். நிலங்கள் குடுக்குறன்ற விஷயங்கள். இப்படி பல புதிய மாற்றங்கள் வந்திருக்கும். அப்ப பெரிய மாடிகள்ல வாழ்ந்த நாங்க, சில நேரம் சொத்து செல்வங்களோட வாழ்ந்த நாங்க, இப்ப நாங்க பார்க்கிறோம் என்றால், கார் அப்படியோ தண்ணீல இழுத்துக்கு போயிட்டு ஒருத்தர். இப்ப திரும்பி ஒரு கார் வாங்கணும்னா அவ்வளவுக்கு காசு வேணும். மிச்ச காலம் உழைச்சு வாங்கின ஒரு காராக இருக்கும் அது. இப்ப அவங்க யோசிப்பாங்க, இல்ல கார் நாங்க இன்னொன்று வாங்கும் வரங்காட்டிலும் ஒரு பைக்க வாங்குவோம், ஒரு த்ரீ வீலர் வாங்குவோம், அல்லது ஏதோ ஒரு விஷயம். அப்போ ஒரு புதிய ஒரு சேஞ்ச் வாங்கி இருப்பாங்க. அத அவங்க புதிய ஒரு நியூ நார்மல், புதிய ஒரு ஒரு சாதாரணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள ஒரு கட்டம் வரும். கிராஜுவல் இமோஷனல் அட்ஜஸ்ட்மென்ட், கவலை, துக்கம் இதெல்லாம் படிப்படியாக அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு ஒரு நார்மல் லைஃப்க்கு வரும். அதே மாதிரி சில ஆட்களுக்கு வந்துட்டு நீண்ட காலத்துல உளவியல் உதவிகள் தேவைப்படலாம். இன்னும் சில ஆட்கள் இருப்பாங்க என்றால் குயிக்காக மாறிடுவாங்க. இது இல்லாம அவங்களுக்கு பெருசா ஒரு பிரச்சனை நடந்திருக்குமானா, பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கும். அவங்க அவசரமாக வந்துகிட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ரிகவர் ஆகிப்பாங்க. அதுலேருந்து மீண்டிருப்பாங்க. இன்னும் சில ஆட்கள் வந்துட்டு நீண்ட காலத்துக்கு பாதிக்கிறதுக்கு இப்படியான ஒரு கட்டம் வந்துகிட்டு ஒரு 6வது கட்டத்துல வரக்கூடியதா இருக்கும். அப்ப இத நான் இதே சொல்றேன் என்றால், இத விளங்கி வச்சுக்கொள்ளணும் என்றால், இதுதான் ஒரு டிசாஸ்டர் நடந்து முடியா, எங்கள்கிட்ட மத்தியில வரக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு கட்டம்னு நாங்க சொல்லுவோம். ப்ரீ டிசாஸ்டர், டிசாஸ்டருக்கு முன்னுக்கு, அதுக்கு பிறகு டிசாஸ்டர் நடக்கிற நேரம், அதுக்கு பிறகு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதோடயே எப்படி இருக்கும். அப்ப இதுல நீங்க பார்க்கலும் என்றால் இமோஷன்ங்கிறது, மனவெழுச்சி, எங்களோட உளவியல் சார்ந்த விஷயம் இப்படி நடுநிலைமையாக இருக்கும். சரி, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும் என்றால், அந்த ஒரு இந்த டிசாஸ்டர் நடக்கிற நேரம் அப்படியோ இமோஷன் மனவெழுச்சி அப்படியோ குறைஞ்சி போய்த்திரும். சோர்வு நிலைக்கு வந்து திரும்பி அந்த மனவெழுச்சி உச்ச கட்டத்துக்கு போகும். ஒரு ஒரு உயரமான கட்டத்து ஹீரோயிக்ன்னு சொல்லி இடத்துல வந்து மனவெழுச்சி அதிகரிக்கும். அந்த இடத்துல எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பிறகு நாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக சில கிழமைகள் போற நேரம், இந்த உதவிகள் எல்லாம் கிடைக்காம போற நேரம் நல்லாகவே சோர்ந்து, பிறகு படிப்படியாக நாங்க என்ன செய்வோம் என்றால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க திரும்பவும் நாங்க பார்த்தோம் என்றால் இந்த மனவெழுச்சிங்கிறது ஒரு நடுநிலைமையான நிலைமைக்கு வார்த்தை பார்க்கிறோம். ஸோ ஒரு டிசாஸ்டர்ல இருந்து நாங்க ரிகவர் ஆகுறங்கிறது அல்லது சரியான நிலைமைக்கு வாரங்கிறதுக்கு சில மாதங்கள் தொடங்கி சில ஒரு வருடம் அல்லது அதோட கொஞ்சம் அப்படி போறதுக்கான ஒரு பீரியட் ஒன்று இருக்கும். ஆனால் இது இப்படித்தானே நடக்கணுமாம்டா இப்படி இல்லை. சில ஆட்கள் குயிக்காக ரிகவரி ஆகிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்த நாங்க பார்க்கிறோம்.
இந்த கட்டத்துல தான் நாங்க எங்களோட பொருளாதாரம் இழந்திக்குது என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப சாதாரணமாக எங்களோட சேஃப்டி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் எங்களோட உணவுகள், அதுக்கு பிறகு நாங்க திரும்பி வீட்டுக்கு போறோங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற நேரம், வாழ்வாதாரம் இவ்வளவு காலமும் நாங்க எங்களோட குடும்பத்தை கட்டி எழுப்பிய, நாங்க சொந்த கால்ல நின்ற எங்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம், அந்த பொருளாதாரம்ங்கிறது இந்த இடத்துல நாங்க பிஸ்னஸ், வியாபாரம், நாங்க பணம் அல்லது செல்வத்தை பெற்றுக்கொள்ள மிக முக்கியமான வழிகள் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சுக்கணும் என்றால் இழப்புக்கு உட்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். குறிப்பாக நாங்க சிறிய வியாபாரங்கள் செஞ்சிருக்கலாம், அல்லது நடுத்தர வியாபாரம் வைக்கலாம், சில்லறை கடை ஒன்று இருந்திருக்கும், எங்களுக்கு த்ரீவீல் ஒன்றை நாங்க ஓட்டியிருப்போம், அல்லது கடலுக்கு போய் மீன் பிடிக்கக்கூடிய ஆட்களா இருந்திருப்போம். சில நேரங்கள்ல எங்களோட வாகனங்கள் பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிற வாகனமாக இருந்திருக்கலாம். சில நேரம் பெரிய ஒரு குரோசரி அழிக்கலாம், அதில் நிறைய பொருட்கள் இருந்திருக்கும். சில நேரம் ஒரு மாடி 2 மாடின்னு சொல்லி வெள்ளம் வந்திருக்கும், அது அவ்வளவு அழித்து போயிருக்கும். இதெல்லாம் உண்மையான யதார்த்தம். முதலாவது நாங்க இதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, ஒரு அனர்த்தம்ங்கிறது எங்கட கையில தங்கி இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. சரி, அது குளோபல் சேஞ்ச், அதாவது கிளைமேட் சேஞ்ச், உலகளாவிய ரீதியாக புவி வெப்பம் அடைகிறதன் காரணமாக இந்த கடல்ல வெப்ப மாற்றம் வந்து அங்கே இருக்கிற காற்றுகள் எல்லாம் மேலுக்கு போற நேரம் அந்த காற்று இடைவெளிய நிறைக்கிறதுக்காக சுத்திக்கிற காற்றுகள் வரும். சுத்திக்கிற காற்றுகள் வார மாதிரி எங்களோட பூமி சுழன்று கொண்டிருக்கிறதால ஒரு இந்த புயல் ஏற்படும். அந்த புயல் ஏற்படுற நேரம் வந்துட்டு என்னென்றால் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பிக்குது, அதிகமாக காற்று வீசுறதுக்கு வாய்ப்பிக்குது. இலங்கை போன்ற நாடுகளில் நாங்க வாழ்ற நேரம் அதிகமாக மழை கிடைக்கிற நேரம் ஒன்று மண் சரிவை ஏற்படுத்தும் அல்லது வெள்ளத்தை ஏற்படுத்தும். மண் சரிவுகளால என்ன நடக்கும் என்றால் மரங்கள் விழுந்து வீடுகள் லொஸ்ட் ஆகிறது, அதிகமாக மழை பெய்யுறங்கிறதால வெள்ளம் வந்து இப்படி வியாபாரம் லொஸ்ட் ஆகுறங்கிற ஒரு இயல்பாக ஒரு இயற்கையில் ஏற்படுற ஒரு மாற்றம்ங்கிறது. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இதனால எங்களுக்கு லொஸ்ட் ஏற்படுத்திக்குது, எங்களுக்கு இழப்புகள் நடந்துக்குது, உயிர் சேதம் வந்திருக்கலாம், உடைமைகள் சேதம் அடைஞ்சிருக்கலாம், வீடு சேதம் அடைஞ்சிருக்கலாம். நாங்க இன்றைக்கு ஒரு இடத்துல வேறொரு இடத்துல நாங்க இருப்போம், எங்களோட வியாபார ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். இதுகள் எல்லாம் நியாயமான கவலைகளை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்க கவலைப்படுறதுங்கிறது அது கட்டாயமாக அப்படி ஒரு கவலை கொண்டு வாரங்கிறது தான் இயல்பு. இந்த கவலைகளை நாங்க வந்துட்டு கட்டாயமாக முதல்ல நாங்க என்ன சொல்லணும் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம். இது யதார்த்தமானது. சில நேரம் சிலாக்கள்ல பெரிய வீடுகள், பெரிய ஒரு குரோசரி இல்லாம போய்க்கும். சிலாக்களுக்கு ஒரு ரூம்ல இருக்கிற சின்ன ஒரு சில்லறை கடை இல்லாம போய்க்கும். சிலாக்களுக்கு ஒரு த்ரீவீல் இல்லாம போய்க்கும். பலாக்களுக்கு பெரிய லொரி, பெரிய வாகனங்கள் இல்லாம போயிருக்கும். இது ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாமே சம அளவுல நாங்க, அதாவது மனசுல சம அளவான கவலையை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நாங்க இதுல இருந்து மீண்டு வரணும். நாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு தீர்வு தராது. எனவே இந்த கவலையிலிருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாங்க இந்த இடத்துல கதைக்கிறோம். அந்த வகையில இதை நாங்க பார்க்கிறோம் என்னென்றால், இப்படியான வெள்ளம் அல்லது அனர்த்தம்ங்கிறது எங்களோட நாட்டுக்கு புதுசு இல்லை. சில நேரம் சில இடங்களுக்கு புதுசாக வந்திருக்கலாம். ஆனால் இலங்கைங்கிற நாடு இப்படியான பல துயரங்களை கண்டு மீண்டெழுந்த ஒரு நாடுங்கிறது நாங்க எப்பயும் மனசுல வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக 30 வருட யுத்தம், அதிலிருந்து எங்களோட நாடு விடுபட்டு இன்றைக்கு மெல்ல நகர்ந்து வாரதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சுனாமி 2004 ஏற்பட்டது. பெரிய அளவு உயிர் சேதம் நடந்துக்குது, பொருளாதார சேதம் நடந்துக்குது, வீடுகள் உடைஞ்சிக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்க போய் பார்க்குற நேரம் அது ரிகவர் ஆகி இன்றைக்கு அப்படி ஒண்ணு நடந்ததாண்டு தெரியாத அளவுக்கு எங்களோட நாட்டுல சில மாற்றங்கள் நடந்துக்கிறது நாங்க பார்க்கிறோம். 2016 வெள்ளம்பெட்டி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம், அதுல இருந்து எங்களோட ரிகவர் ஆனதை நாங்க பார்க்கிறோம். 2019 கொரோனா, அதனை தொடர்ந்து வந்த எக்கனாமிக் கிரைசிஸ், இதுகள்ல எல்லாம் இருந்து மெதுவாக எங்களோட நாடு அண்மை காலத்தில் ஏற்பட்டதிலிருந்து ரிகவர் ஆகி வார்த்தை நாங்க பார்க்கிறோம். எனக்கு இதுல எல்லாம் வியாபாரம் லொஸ்ட் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்தங்கிற ஒரு வரலாறு எங்களோட நாட்டுக்கு இருக்குதுங்கிறத நாங்க எப்போதும் மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த மீட்சி, இந்த பாதிக்கப்பட்டாக்கள்ல உளவியல் ரீதியாக
பெரிய ஒரு போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் நாங்க சொல்றோம், PTSD அளவுக்கு பெரிய ஒரு உளவியல் பிரச்சனை வந்துக்குதான்னு பார்த்தா இல்ல. 30 வருட யுத்த காலம்ங்கிறது நீண்ட காலமாக நடந்ததால அந்த மாதிரியான உளவியல் பிரச்சனை இருந்துகிறே தவிர மற்ற பிரச்சனைகளின் பிரச்சனைகளின் போது உளவியல் பிரச்சனை இருந்துக்குது. ஆனால் அது நீண்ட காலத்துக்கு அது நிலைச்சிருக்கல என்ற ஒரு வரலாறு எங்களோட நாட்டுக்கு இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நாங்க இந்த சந்தர்ப்பத்துல முதற்கண் நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனாலும் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு பல்வேறு உதவிகள், பலர முயற்சிகள், அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த நாட்டுல இருந்துக்குது இந்த ஒரு வரலாறும் எங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான கட்டத்துல இருந்துதான் நாங்க எப்படி எங்களை அடுத்த கட்டத்துக்கு போறோம்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இங்க நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப நான் ஒரு உதாரணத்தை வச்சு கொண்டு இந்த சந்தர்ப்பத்துல எங்கட வியாபாரங்களை கட்டி எழுப்புறதுக்கு, அதே மாதிரி நாங்க இதுல இருந்து மீண்டு எழுதுறதுக்கு, நான் குறிப்பாக வியாபார விஷயங்களை மட்டும் கதைக்கிறேன் என்றால் பேசப்பட்ட இந்த விஷயத்துல உளவியல் ரீதியாக இந்த கட்டத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற வேற வேற பல விஷயங்கள் இது. எங்களோட பிள்ளைகளை எப்படி கவனிக்கணும், எங்களோட குடும்பத்தை எப்படி கவனிக்கணுங்கிற பல வேறு விஷயங்கள் இருக்குது. அதுகளை ஃபோக்கஸ் பண்றங்கிறத விட பிசினஸ் சம்பந்தமாக நாங்க மீள கட்டி எழுப்பி இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரலாம்ங்கிற சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நான் ஒரு மாடல் ஒன்றை வச்சு கொண்டு நான் கதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கிற நேரம் என்னென்றால், இதுல முஸ்லிமாக்களும் இருப்பீங்க, முஸ்லிம் அல்லாதாக்களும் இருப்பீங்க. நீங்க பொதுவாக ஒரு ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நான் இந்த விஷயத்தை கதைக்கிறேன். நீங்க பொதுவாக இதை நீங்க பார்த்துக்கொள்ள மேலும் முஸ்லிமாக்கள் அதில் இருக்கிறார்கள், ஒரு ரிலீஜியஸ் பின்னணியோடையும் இதை அவங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த வகையில இதை நாங்க பார்க்கிறோம் என்னென்றால், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லி ஒரு சஹாபி ஒருத்தர் இருந்தாரு, அல்லது ஒரு வியாபாரி இருந்தாரு. நாங்க பொதுவாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மக்காவுல இருந்து மதினாக்கு இடம்பெயர்ந்து போன நேரம் அவர் எல்லா விஷயத்தையும் லொஸ்ட், கைய ஒன்றுமே இல்லை. அவர் பெரிய வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாரு. எங்க நாட்டுல இப்ப நாங்கெல்லாம் எதிர்நோக்குற மாதிரி இந்த பிரச்சனைகள், வெள்ளத்தின் பின்னுக்கு எங்களுக்கு எங்களோட கையில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உடுத்த உடுப்போட மற்றும் ஈக்கக்கூடிய பெரும் வியாபாரிகள் நாங்க ஈக்கிறோம். அதே மாதிரி தான் என்றால் அவர் ஒரு பெரிய ஒரு வியாபாரி, கையில் ஒன்றும் இல்லாம அவர் மதினாக்கு போய் சேர்ந்தாரு. அப்படி போய் சேர்ந்த நேரம் அங்கிருந்த ஜனாதிபதியாக அந்த சந்தர்ப்பத்துல, அல்லது அங்கிருந்த மிக முக்கியம் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம் சொன்னால், இப்படி லொஸ்டாகி போன ஆக்களுக்கு ஒருத்தரை அங்க இருந்த மதினாவுல இருந்த ஒருத்தரை அவங்க பெரிய வியாபாரம் செஞ்ச ஆக்களை வியாபாரிகளோட ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவங்களுக்கு பொருத்தமான ஆக்களை சேர்த்து அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு விட்டாங்க. அப்படி இந்த சந்தர்ப்பத்துல தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவரு, எனக்கு சந்தையை மற்றும் காட்டுங்க, நான் பிசினஸ் செஞ்சு என் வியாபாரத்தை நான் மேல கொண்டு வந்துருவேன்னு சொல்லி பெரிய ஒரு பிசினஸ் மேனாக மாறின ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு ஒரு ஆளுமைய வச்சு நான் அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். இது பொதுவாக ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ல பார்க்கணும்ன்ற தேவையும் இல்லை. மற்றாக்கள் பொதுவாக ஒரு பிசினஸ் லொஸ்டாகி 0 லெவல்ல இருந்து மேலெழுந்து வந்த மிகப்பெரிய ஒரு வியாபாரி கடைபிடித்த மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, இதுல இருந்து நாங்க எப்படி எங்களோட உளவியல் ரீதியாக மீண்டு வரலாம் என்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில தான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், செல்ஃப் ரிலையன்ஸ் வித் டிக்னிட்டி, கௌரவத்தோட தன்னை சுயமாக தன்னை நம்பினார் என்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல அடிக்கடி உங்களுக்கு அந்த போஸ்டர்லையும் சொல்லப்படுகிற விஷயமாகிக்கும் அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் தான் என்னென்றால், சுய நம்பிக்கையோட, அதாவது இந்த சுய மரியாதையோட தன்னில அவரை நம்பினாரு என்ற ஒரு விஷயம். ரைட். அப்ப அந்த இடத்துல என்னன்னா, ஒரு சஹாபியை சொல்லி இவருக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி, உங்களோட சொத்துல பாதி இவருக்கு கொடுங்க, இவர் பெரும் செல்வந்தரா இருந்தவர், இவர் பிறகு உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி சேர்த்து கொடுத்த நேரம் இவர் சொன்னாரு, இல்ல நான் பிசினஸ் செஞ்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதுல இருந்து மீண்டு வருவேன், எனக்கு நீங்க மார்க்கெட் சந்தையை மற்றும் காட்டுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆகவே இவர் இன்னொரு ஆள தங்கி இருக்கல, அதே சுய கௌரவத்தை பேணினாரு, கௌரவத்தோட தன்னை நம்பினாருன்ற ஒரு விஷயம் நோண்டிக்குது. நான் பின்னுக்கு நீங்க உங்களை நம்புறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதுங்கிறத அடுத்த கட்டங்களை நாங்க பார்ப்போம். எனவே நாங்க இதுல பார்க்கிறோம், he refused dependency despite legitimate offers. அடுத்தாக்கள் வந்த எங்களுக்கு உதவிகள் அது எல்லாம் தங்கி இருக்காம
அவர் வந்துட்டு என்ன தங்கிக்கிறது, அதாவது அடுத்தாக்கள் தங்கி இருக்கலான்ற ஒரு விஷயம் நினைக்குது. இது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் எக்கனாமிக் டிக்னிட்டி அண்ட் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு விஷயத்த இந்த இடத்துல இது காட்டுதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றது நாங்க பாக்குறோம். அதாவது பொருளாதார ரீதியான ஒரு கௌரவம்ங்கிற ஒரு விஷயமும் தன்னில லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் தன்னில இருக்கிற நம்பிக்கை திறமை இதுகள்ல அவர் தங்கி சுயமாக தன்னில நம்பிக்கை அதிகமாக அதிகப்படுத்தி கொண்டாருன்ற ஒரு விஷயத்த இந்த சம்பவம் எங்களுக்கு காட்டுது. எனவே பிசினஸ் எங்களுக்கு லொஸ்ட் ஆகிக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இது ஒரு பெருந்துயராக எங்களுக்கு வந்திருக்கலாம், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒரு கவலை தான். நீங்க அடுத்த ஆட்கள்கிட்ட சொல்லி அழ வேண்டும் போல இருந்தாலும் அழுங்க. சைக்காலஜிக்கலி ஒரு வென்டிலேஷன், உங்களோட கதைகளை சொல்லுங்க, உங்களோட வரலாறுகள் நிறைய இருக்கும், அதை அடுத்த ஆக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மனசுல இருக்கிற கவலைகளை வச்சு பூட்டி கொள்ளாம அடுத்த ஆக்களோட திறந்து அப்படியே விட்டுடுங்க. ஒரு வென்டிலேஷன், ஒரு ஒரு கதவை மூடிக்கிற ஒரு அறைய எப்படி நாங்க கதவை திறந்து அதுல காற்றுகளை உள்ளுக்கிற சில விஷயங்களை ஒரு சோட் ஒரு வெள்ளை எக்ஸலன்ஸ் வருவாங்க. அப்ப இந்த ஒரு கதவை திறந்து ஒரு அறையினுள்ள இருக்கிற காற்றுகளை வெளியாக்கி புதிய காற்றுகளை நாங்க எப்படி உள்வாங்கிக் கொள்றோமோ, புதிய வெளிச்சத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்றோமோ, அது மாதிரி நாங்க எங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் அடுத்தாக்களோட நாங்க சொல்லுவோம், அடுத்தாக்களோட நாங்க பகிர்ந்து கொள்வோம். அதுல நோ இஷ்யூ. நீங்க அழணும் போல இருந்தா அழுங்க, இந்த கட்டங்கள் அதுக்குரிய கட்டம் தான். ஆனால் நாங்க அதே வாழ்க்கையாக கொள்ள தேவையில்லை. நாங்க எங்களை நாங்க நம்புவோம். அதுக்கு பிறகு நாங்க எங்களோட கௌரவத்தோட எங்களை நாங்க சுய நம்பிக்கையோட நாங்க இருப்போம் என்றால் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெற்ற ஒருவர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வரலாற்றில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வியாபாரி, ஒரு சஹாபி என்றதை நாங்க பார்க்கிறோம். இத ஒரு வரலாறு ரீதியாக நாங்க பார்க்கிறோங்கிறத விட மாடர்ன் பரலல் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் செல்ஃப் எஃபிகேசி, தனக்கிட்ட இருக்கிற திறமையில நாங்க வச்சுக்கொள்ற அந்த நம்பிக்கை இது இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரெடிக்டர் ஆஃப் ஒண்டர்பிரினர்ஷிப், அதாவது சுய முயற்சி ஆண்மைன்னு நாங்க சொல்லுவோம். அதுல அதாவது ரிகவர் பண்றது, மீண்டு வாரது, சொந்த கார்ல சொந்த பிசினஸ நாங்க ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு பிறகு, ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகு அதுல இருந்து நாங்க எங்களோட சுய முயற்சியை சொந்த பிசினஸ நாங்க மீட்டெடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்கட திறமையில இருக்கிற எங்கட திறமையில் நாங்க வைக்கிற ஒரு 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 நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு ஆய்வுகள் எங்களுக்கு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே முதலாவது நாங்க என்ன சொல்லணும் என்றால் எங்கட திறமையில நாங்க எல்லாரும் பிசினஸ் செஞ்சாக்கள், நாங்க வியாபாரம் செஞ்சாக்கள் குறிப்பிட்ட காலத்துல. எனவே நான் எங்கள்ட திறமைகள் இருக்குது, நான் அந்த விஷயத்துல நாங்க கட்டாயமாக நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். இதுல இருந்து மீண்டெழுதுறதுக்கு உளவியல் ரீதியாக நாங்க எங்க ஒரு தன்னம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கு அல்லது நாங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் எங்களோட திறமையில நாங்க நம்பிக்கை, சுய கௌரவத்தோட நாங்க எங்கள நம்புறது. அடுத்தாக்கள் உதவி செய்வாங்களா, இவர் உதவி செய்வாரா, அவர் உதவி செய்வாரா, எனக்கு மீண்டெழுறதுக்கு ஏழுமகிக்குமா, இது எல்லாம் லொஸ்ட் ஆயிட்டு இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ளுக்கு அவநம்பிக்கையாக பேசுறங்கிறதை விட இல்ல, நாங்க ஆரம்பத்திலே ஜீரோவில இருந்து ஸ்டார்ட் பண்ணினோம், இது ஒரு இயற்கை பேரழிவால் இப்படி நடந்துட்டு திரும்பலும் எதை கட்டி எழுப்புறதுக்கு எங்களால் ஏதும் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்க எங்களை கொண்டு வாரதுங்கிறது. இதுதான் அந்த வரலாற்றுல இருந்து நாங்க படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ரெண்டாவது விஷயம் நாங்க பார்க்கிறோம் அவர்கிட்ட இருந்தது ஸ்ட்ராங் தவக்குல்னு நாங்க சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல ட்ரஸ்ட் இன் அல்லாஹ் அண்ட் எக்ஸன் நாங்க சொல்லுவோம். முஸ்லிமாக்கள் மிக முக்கியமாக அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்பு தான் என்னென்றால் தவக்குல்ங்கிறது, அல்லாஹ்ல நம்பிக்கை வைக்கிறதும் அதே மாதிரி முயற்சி செய்யறங்கிறது. இப்ப இந்த இடத்துல மாற்று மத அதாவது சகோதர மதத்தை சார்ந்தாக இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கைங்கிறது அப்படி உண்டு, நாங்க நம்புறோம் என்றால் கட்டாயமாக இது ஒரு சோதனையாக இருக்கும். எங்களோட கடவுள் எங்களை கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையை நாங்க இந்த இடத்துல கொண்டு வாருது. முஸ்லிமாக்கள் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், இந்த உலகத்துல மாறுது, இது இந்த உலகமே ஒரு சோதனை, எனவே இது ஒரு வகையான சோதனைங்கிற ஒரு நம்பிக்கையோட எக்ஷன், இது நம்பிக்கிட்டு மற்றும் இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார் நம்புறது மற்றும் இல்ல. நம்பிக்கைங்கிறது 100% என்றால் செயற்பாடுங்கிறது 100%. அதாவது இன்னொரு பாஷையில சொல்றோம்னா 50-50.
அரைவாசி அல்லது 100% நம்பிக்கை வைக்கணும், 100% எக்ஸென்ட் இறங்கணும். இது ரெண்டும் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவங்கள்ட்ட இருந்துக்குது. அதனாலதான் அவர் பெரிய ஒரு அந்த லொஸ்டுக்கு பிறகு ரிகவர் ஆனாருங்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே எங்கட இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற எங்களோட உளவியல் ரீதியான பலவீனமாக இருக்கலாம், உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். இதுல இருந்து மீண்டு எழுதுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களோட பிசினஸ் கட்டி எழுப்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையக்கூடியதுதான் எங்களோட அல்லாட நம்பிக்கை. அல்லாவுல நாங்க நம்பிக்கை வைக்கிறது, மாற்று எங்களோட சகோதர மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களோட கடவுள்ல நீங்க நம்பிக்கை வைக்கிறது, அதனோடு எக்ஸெல்ல நாங்க இறங்குறது. ஸோ அப்ப இந்த ஷஹாபியை பார்க்குற நேரம், இந்த மனிதனை பார்க்குற நேரம், ட்ரஸ்ட் வாஸ் ஆக்டிவ். அவர் நம்பிக்கைங்கிறது ஒரு ஆக்டிவா இருந்துக்குது, நேர்தன்மையாக இருந்துக்குது. அவர் சும்மா தோய்ந்து போகல, நொட் பெசிவ். அவர் இந்த எதிர்மறையான ஒரு நம்பிக்கையா இருக்கல, உறுதியான நம்பிக்கையா இருந்துக்குது. அவர் ரிலைட் ஆன் அல்லாஹ் வைல் இமீடியட்லி என்கேஜிங் இன் எஃபர்ட். அல்லாஹ் நம்மளுக்கு தருவான், நாம பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போய் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணினாரு. அப்ப இது எங்களுக்கு என்னத்தை காட்டுது அமைச்சிருந்தால், இந்த ஒரு 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 கடவுள் நம்பிக்கையோட எங்களுக்கு எக்ஷன்ல உடனடியாக நாங்கள் ஈடுபடுறதுங்கிறது வந்துக்கிட்டேன்னா எங்களோட பிசினஸ் ரிகவர் பண்றதுக்கு, ஒரு லிஸ்ட்ல இருந்து ரிகவர் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமையும். அப்ப அதுலதான் நாங்க பாக்குறோம் என்னென்றால், இஸ்லாமிக் சைக்காலஜி இடத்துல சொல்ற நேரம் பேலன்ஸ்ட் தவக்குல் ரெடியூஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் டிஸ்அப்பியர். அதாவது நாங்க இந்த இடத்துல சொல்றோம் என்னன்னு சொன்னால், தவக்குள்ங்கிறதும் அதே தவக்குள் வச்சு கொண்டு நாங்கள் எக்ஷன்ல ஈடுபடுறோங்கிறது, நாங்கள் உதவி செய்யறதுக்கு ஒத்தரும் இல்லையே என்ற ஒரு நெகட்டிவ் தோட்டோட எண்ணத்தோட நாங்கள் சும்மா இருக்கிறத விட அதுல இருந்து மீள்றதுக்கு எங்களுக்கு காரணமாக அமைந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது எங்களோட உளவியல் ரீதியாக எங்களை திரும்பி கட்டி எழுப்புறதுக்கும் வியாபாரத்தை திரும்பி எங்களுக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது விஷயம் அவர்களை நாங்கள் பார்க்கறது என்றால் மார்க்கெட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு பேச வந்த ஒரு விஷயம். சரி, அதாவது இந்த வியாபாரத்துல நாங்க லொஸ்ட் ஆகிக்கிறோம் என்றால், பிசினஸ் எங்களுக்கு லொஸ்ட் ஆகிக்கணும்னா, நான் திரும்பவும் கேட்போம் ஒரு விஷயம் என்றால் மார்க்கெட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இது ஹியூமன் கேபிட்டல்னு நாங்க சொல்றது. இது லொஸ்ட் ஆகல, எங்களுக்கு. ரைட், மார்க்கெட் நாலேஜ் இவ்வளவு காலம் பிசினஸ் செஞ்சுக்கிறோம் நாங்க. அப்ப எதை வாங்கினா எப்படி விற்கலாம், எவ்வளவுக்கு வாங்கி எவ்வளவுக்கு விற்கிறது, எங்க வாங்குறது, எந்த சந்தர்ப்பத்துல வாங்குறது, எந்த சீசனுக்கு எதை வாங்குறது, எதை வாங்கினா எப்படி விற்கப்படும். சரி, ஒரு பொருளை நாங்க எப்படி மார்க்கெட் பண்றது, ஒரு பொருளை நாங்க எப்படி கூடுதலா ஃபாஸ்ட் சேல் பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்கு ஆஃபர் எப்படி கொடுக்கணும், எப்ப ஒரு ரூபா குறைச்சு கொடுக்கறது, எப்போ ஒரு ரூபா கூட்டி கொடுக்கறது, இது ஒன்றுல நாங்க குறைச்சி ஃபாஸ்டா மூவ் பண்ற நேரம் இன்னொன்றுல நாங்க அந்த இது எப்படி திருப்பி எடுக்கிறது, இந்த கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ். அதே மாதிரி இந்த நாலேஜ், எந்த இடத்துல வாங்குற, எந்த இடத்துல விற்கிறது, இப்படி எல்லாம் என்னென்றால் இந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகல. ரைட், இந்த வெள்ளம் இந்த மண் சரிவு எங்களுக்கு எடுத்துக்கு போகல, இந்த புயல் எங்களுக்கு எடுத்துக்கு போகல. இந்த ஹியூமன் கேபிட்டல்ங்கிறது, மனித மூலதனம்ங்கிறது எங்கள்கிட்ட அப்படியே இருக்குது. எனவே இந்த லொஸ்ட்டை வச்சுக்கொண்டு நாங்க வந்துகிட்டு என்ன செய்ய தேவையில்லை, தூண்டு போக தேவையில்லை, நாங்க வந்துகிட்டு இதுல மடிஞ்சு போக தேவையில்லை, எங்களை நாங்க அப்படியோ காணாமல் ஆக்க செய்ய தேவையில்லை. எனவே இது எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அவர்களை நாங்க பார்க்குற ஒரு விஷயம் என்றால், அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற அந்த மனிதர்கிட்ட நாங்க ஷஹாபி கிட்ட பார்க்குற விஷயம் என்றால், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்குது, பிஸ்னஸ் எப்படி செய்யணுங்கிற ஒரு அனுபவம் இருந்துக்குது. வெளியூர்கள் இந்த பொருட்களை கொண்டு வந்து சொந்த சந்தையில் எப்படி விற்கிறது, இங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு வெளியில் இருக்கிற சந்தையில் எப்படி விற்கிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்துக்குது, ரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எங்கள்கிட்ட இருக்குது. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், வாதாடுற, அதாவது ஒரு பொருளை பேசி விலையை குறைக்கிறது, விலையை கூட்டுறது, அல்லது அந்த ஒரு பொருளை பேசி அந்த பிசினஸ் செய்யறங்கிற ஸ்கில் அவர்கிட்ட இருந்துக்குது. அது எங்கள்கிட்ட இருக்குது. அது செத்து போகல, இன்னைக்கு வெள்ளம் அடிச்சுட்டு போகல. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ரைட், இதை உதாரணமா 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் வந்தால் இங்க இருக்கிற
ஒரு இந்த ஸ்கூல் ஸ்டேஷனரி ஐட்டம் விற்கிற அது லிஸ்டான ஒரு ஆள் நாங்கள் இப்போ இங்கே இப்போம்னா எங்களுக்கு தெரியும் 11ஆம் மாசம் வார நேரம் 10ஆம் மாசம் வார நேரம் நாங்க கட்டாயமாக எக்ஸசைஸ் புக் பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஏன்னாலும் அப்படி ஃபாஸ்டா மூவ் ஆகும். அந்த சந்தர்ப்பத்துல ஆடைகளை சில நேரம் சில கடைகளில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சில பெருநாள் சீசன் வார நேரம் கூடுதலாக நாங்க ஆடைகளை கொள்வனவு நாங்க செய்வோம். இப்படி எந்த சீசனுக்கு எதை நாங்க சில நேரம் சீசனல் பிசினஸ், ரம்புட்டான் பிசினஸ் செய்யும், மங்குஸ்தான் பிசினஸ் செய்யும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எது எது நாங்க டிமாண்டாக இருக்கும், அதுக்கு சப்ளை எங்க இந்த எடுக்கணும்ன்ற இந்த நாலேஜ் வெள்ளம் எங்கள்கிட்ட இந்த எடுத்துட்டு போகல. இன்னைக்கு மழை நீர் எங்கள்கிட்ட இந்த எடுத்துட்டு போகல நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த மனுஷ அறிவோ புயலோ டித்வாவோ எங்கள்கிட்ட இருந்து கொண்டு போகல. இந்த ஹியூமன் கேபிட்டல் எங்கள்கிட்ட இது. ஸோ இது அவர்கிட்ட இருந்துக்குது. ஹி என்டர்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். அவர் இப்ப இருக்கிற அவர் அந்த டைம்ல இருந்த சந்தையில நுழைந்தாரே தவிர நாட் ஸ்பெக்யூலேட்டிவ் வெஞ்சர். அவர் வந்துட்டு புதிய ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணல. ரைட், புதிய ஒரு விஷயத்த அவர் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை, அல்லது வேற துறை அவர் தெரிவு செய்யவும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சது பிசினஸ், மார்க்கெட், சாமானம் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் தான். ஸோ அவர் என்ன செஞ்சாருமானால் அதை செய்யறதுக்கு அவர்கிட்ட இருந்த அப்போது இருந்த அந்த சந்தையில அவருக்கு கண்ணுக்கு முன்னதுல இறங்கினாரு, வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு. எனவே நாங்க லொஸ்ட் ஆயிட்டோம்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் லொஸ்ட் ஆகல. எனவே நாங்க புதிய ஒரு இதுக்கு நாங்க நோக்கி போக தேவையில்லை. எங்களோட திறமைகளை எங்கள்கிட்ட இருந்த ஸ்கில், எங்கள்கிட்ட இருக்கிற இந்த நாலேஜ், அறிவு, இதை பயன்படுத்தி நாங்க திரும்பி மீண்டு வரலாம். இது மனித மூலதனம் நாங்க சொல்லுவோம். சோ இப்ப இருக்கிற மாடர்ன் எவிடன்ஸ், இப்ப இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்லுதால், என்டர்பிரனர்ஸ், சுய தொழில் முயற்சி ஆண்மையாளர்கள், அதாவது சுய தொழில முன்னுக்கு வரக்கூடியவர்கள், with period sector experience recover faster after disaster than those starting unfamiliar business. அதாவது ஏற்கனவே அனுபவம் ஈக்கிற ஒரு விஷயத்துல சுய தொழில் முயற்சி ஆண்மையாளர்கள் ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினால் அவங்களோட லொஸ்ட்ல இருந்து குயிக்காக ரிகவர் ஆயிடுவாங்க. அவருக்கு நான் ஃபெமிலியர் இல்லாத, அதாவது பரிச்சயம் இல்லாத ஒன்றில் ஈடுபடுறதை விட இன்றைக்கு ஆய்வு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு எது எங்களுக்கு தெரியுமோ அது அழியல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோம்னால் எங்களுக்கு குயிக்காக ரிகவர் ஆகலாம்ங்கிற ஒரு விஷயத்த இது எங்களுக்கு சொல்லித்தாரத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்க நம்பிக்கை இழக்க தேவையில்லை என்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அடுத்த விஷயம் தான் நாங்க பார்க்கிறோம் என்றால், ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்கேல் ஃபாஸ்ட். ரைட், அதாவது லீன் ரிகவரி என்று நாங்க இதுக்கு சொல்லுவோம். அதான் இப்ப லொஸ்ட் ஆயிட்டு நாங்க இப்போ பல கோடிகளை புரட்டி நாங்களா இருப்போம் பிசினஸ்ல, சரி, பல லட்சங்களை புரட்டி நாங்களா இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 10,000 20,000 ப்ராஃபிட் வரக்கூடிய, லட்சம் ப்ராஃபிட் வரக்கூடிய, கோடி ப்ராஃபிட் வரக்கூடிய பிசினஸ் நாங்க செஞ்சிருப்போம். ஆனா திரும்ப அது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்த ஒரு லாபம் வைக்கலாம். இப்ப திரும்பவும் நாங்க அதே அளவுக்கு நாங்க பிசினஸ் லாபத்தை ஈட்டுற அளவுக்கு எல்லா மூலதனத்தை வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணணுமாண்டால், பழைய அந்த ஸ்டேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமாண்டால் எங்களுக்கு ரிகவரி ஆகுறது ஃபாஸ்டாக நடக்காது. ஸோ இவர் என்ன செஞ்சாரால், ஹி பிகன் வித் சிம்பிள் ட்ரேடிங். அவர் பெரிய ஒரு பிசினஸ், ஒட்டகத்துல நிறைய பொருட்களை கொண்டு வந்து, வாசனை திரவியங்கள், ஒவ்வொரு பொருட்களை கொண்டாந்து சந்தைகள்ல விற்கக்கூடியது, இங்கே வைக்கிறது கொண்டு அங்க விற்கக்கூடியது, இப்படி ஒரு பெரிய ஒரு வர்த்தகராக இருந்தவர். ஆனா லொஸ்டுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்றாரு பட்டர் அண்ட் சீஸ், அங்க இருக்கிற வெண்ணெய் கட்டிகள், இதுகள் மாதிரி சின்ன பொருள்ல இருந்து அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ லோ கேபிட்டல், ஃபாஸ்ட் டேர்ன் ஓவர், கொஞ்சம் முதல்ல வச்சு ஆனால் ஃபாஸ்ட் டேர்ன் ஓவர், அதுல இருந்து வர லாபம் வந்துட்டு கூடுதலாக வரக்கூடிய அப்படியான பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இமீடியட் கேஷ் ஃப்ளோ, காசு புழக்கம், பணப்புழக்கம் உடனடியாக வரும் எங்கிற கையில. அப்ப ஒரு 100 ரூபாய்க்கு பொருளை வாங்குவோம், 110 ரூபாய்க்கு விற்போம், 10 ரூபா வரும். அப்ப சின்ன ஒரு லாபம் கொண்டு வரும். அந்த லாபத்தை திரும்பி அதுல முதலீடு செய்யறது, திரும்பி நாங்க பிசினஸ் அதை கொஞ்சம் கூட்டிக் கொள்றது. இப்படி குறிப்பிட்ட ஒரு காலத்துல நாங்க வரக்கூடிய வருமானத்தை நாங்க பெரும்பாலும் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அப்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அப்படி போற நேரம் எங்களோட பழைய நிலைமைக்கு வரையலுங்கிறது தான் இதுல இருந்து நாங்க பார்க்கக்கூடிய விஷயம். இப்படித்தான் அவர் அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணினாரு. ஸோ டிசாஸ்டர் ரிகவரி ரிசர்ச் என்ன சொல்லுது அமைச்சிருந்தால், குயிக் ரிட்டர்ன் மைக்ரோ பிசினஸஸ் ஆர் more resilient than capital heavy restarts.
பெரிய முதல்களை வச்சுக்கொண்டு நாங்க பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்றோங்கிறத விட இப்படி ஒரு பெரிய ஒரு அழுத்தத்துக்கு பிறகு நாங்க சின்ன குயிக்காக எங்களுக்கு லாபம் பெறக்கூடிய மைக்ரோ பிசினஸை நாங்க அதை செஞ்ச பிசினஸ் மைக்ரோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்களுக்கு கூடுதலாக குயிக்காக ரிகவரி ஆகலாம் இந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் இந்த இடத்துல பார்க்க மகிக்கும். எனவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல மீண்டும் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 5வது விஷயம் வந்துட்டு என்ன சொன்னால் எத்திக்கல் பிசினஸ் கண்டக்ட். அதாவது நாங்க திரும்ப லாபம் ஈட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கட்டத்துல இன்னும் கொஞ்சம் காலத்துல கதைக்க வேண்டிய விஷயம், திரும்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி சில நேரம் பொய் சொல்ல பார்க்கறது, கூடுதல் லாபம் வைக்க பார்க்கறது, இதுகள் எங்கட வாடிக்கையாளர்களை எங்கட கஸ்டமர்ஸ்ல வந்து நம்பிக்கை இழக்க செஞ்சிடும். சில மோசமான பொருட்களை விற்கிறங்கிறது. எனவே நம்பிக்கை நாணயத்தை கட்டி எழுப்புறது இது ஆக முக்கியம். அப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால் அவர் நேர்மையாகவும் ஒரு ஃபேரான ஒரு நடுநிலைமையான ஆளாகவும் அவர் இருந்தாரு. இதனால வந்துட்டு என்ன செஞ்சுக்காம இந்த நம்பிக்கைங்கிறது இவர்ல இருந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் எக்ஸலரேட்டட் கஸ்டமர் லோயல்டி இன் மதீனா. அவர் இந்த மதீனா நகர்ல வந்துட்டு என்ன செஞ்சு காமிச்சிருந்தால் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர்ல அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்திக்குது, நாணயத்தை கட்டி எழுப்பிக்குது. இவர் அந்த நம்பிக்கையோட இருந்த அந்த விஷயம். எனவே நிறைய ஆட்கள் அங்க வாங்க தொடங்கினாங்க, அவரோட பிசினஸ் செய்ய தொடங்கினாங்க, குயிக்காக ரிகவரி ஆனாரு. எனவே நாங்க ஒரு நியாயமான அளவு விலைகளை வச்சு நேர்மையான அளவு எங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றால் திரும்பவும் எங்களோட கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு மீளக்கூடியதாக இருக்கும். ஸோ என்ன சொல்லுது என்றால் ட்ரஸ்ட் கேபிட்டல்ங்கிறது நம்பிக்கை என்ற அந்த மூலதனம் rebuilds faster than physical capital after crisis. ஒரு பேர் அனர்த்தம் நடந்ததுக்கு பிறகு நாங்க பௌதிக ரீதியான பணம் அல்லது சொத்து கட்டடங்கள் இந்த முதலீடுகளை விட நம்பிக்கை என்ற அடுத்தாக்கள் மீதான அந்த கஸ்டமருக்கு இடையில இருக்கிற நம்பிக்கையை கட்டி எழுப்புறங்கிறது ஃபாஸ்டாக எங்களுக்கு ரிகவர் ஆகும் என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றோம். எனவே இதை நாங்க கடைபிடிச்சு பிசினஸ் செய்ய எளிமைக்கும்னால் குயிக்காக எங்களுக்கு இந்த பிசினஸ் ரிகவர் பண்ணிக்கொள்ள எளிமைக்கும். இன்னொன்று இது சைக்கோலஜிக்கல் ரெசிலியன்ஸ், அதாவது பொறுமையும் நன்றி உணரும் என்ற ஒரு விஷயம். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. அவரு இன்னைக்கு அதாவது பொறுமைங்கிறது என்னன்னா இந்த லொஸ்ட்டை பார்த்து அவருக்கு வந்துட்டு என்ன செய்யல, சலித்து போகல, அதை வந்துட்டு என்ன பெரிய ஒரு பிரச்சனையாக அவர் எடுக்கல, மாறாக அவருக்கு சந்தைன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது, அதுக்கு அவர் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார். இப்ப முஸ்லிமாக்கள் என்னென்னால் இதுக்கு சொல்றது என்னென்னால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏனென்றா ஒரு லொஸ்ட் வந்தா அவர் பொறுமையா இருப்பாரு, அது அவருக்கு நலவாக அமையும். ஒரு வெற்றி வந்தால் அவர் அதுக்கு நன்றி செலுத்துவாரு, மமதை காட்ட மாட்டாரு, பெருமை அடிக்க மாட்டாரு, அதுவும் அவருக்கு நலவாக அமையும் சொன்னாங்க. இந்த வகையில பெரிய ஒரு செல்வந்தமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில லொஸ்ட் ஆனாலும் சரி, அவர் வந்துட்டு ரெண்டையும் வித்தியாசமான முறையில அவரு பார்க்காம லொஸ்டா பொறுமையாயிருப்பாரு, பெரிய ஒரு செல்வந்தமா இருந்தால் நன்றி உணர்வோடு நடுநிலைமையா இருப்பாரு, அது அவருக்கு நலவாக அமையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே இங்கே சகோதர மதம் இனத்தை சார்ந்தார்கள் மீக்கிறீங்க நீங்க இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்னென்றால் நாங்க பொறுமையை கையாளணும். சரி, இந்த லொஸ்ட்ங்கிறது நிரந்தரமானது இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இலங்கையில சுனாமி வந்துக்குது, அதுக்கு பேர் சொன்னாங்க தங்க சுனாமின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இலங்கையில பெரிய வீடுகள் எல்லாம் லொஸ்ட் ஆகிக்குது. அப்ப இன்றைக்கு அரசாங்கம் சொல்றது வளவுக்கு 50 லட்சம், வளவு லட்சம் ஆயிருந்தா வீடு கட்டுறதுக்கு 50 லட்சம், 1 கோடி காசு. இது எத்தனையோ வருஷம் வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் போய் உழைச்சி கட்டிப்பட்டு அதுக்கு பிறகு வந்து வாழ்றதுக்கு இடையில மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவரும் அந்த வீட்டுல இல்லாம போற அளவுக்கு உழைக்கிற காசு. அப்ப இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திக்குது. இது மாதிரி நாங்க இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறா இருந்தால் இலங்கையில இப்ப இருக்கிற அரசாங்கம் 2 விஷயத்துல கூடுதலாக போக்கஸா பிசினஸ் இந்த விஷயத்துல ஒன்று ரெண்டால் விவசாயத்தை கட்டி எழுப்புறதுலையும் அடுத்தது வியாபாரத்தை கட்டி எழுப்புறதுலையும் இந்த அரசாங்கம் சில வாக்குறுதிகளை கொடுத்திக்குது இந்த ஒரு செய்தி எங்களுக்கு முன்னாலே இருக்குது. எனவே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனவே நாங்க இதுக்கு யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி உணர்வோட நாங்க இருக்கணும். நடந்து முடிஞ்ச லொஸ்ட்டுக்கு நாங்க பொறுமையாக இருப்போம், நாங்க துவண்டு போயிடக்கூடாது. இலங்கையில அப்படி தங்க சுனாமி நான் ஏற்கனவே சொன்னேன் என்றால் அந்த அளவு ஒரு பிரச்சனை நடந்தது. பிறகு வெளிநாடுகள் எல்லாம் உதவி செஞ்சு
இன்றைக்கு அந்த வீடு அப்படி ஒரு பிரச்சனை வந்திக்காட்டு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. எனவே நாளைக்கு என்ன நடக்கும், நாளை அன்றைக்கு என்ன நடக்கும், இப்படியும் நாங்கள் லொஸ்ட் ஆயிடுவோமா, யாரும் உதவி செய்ய மாட்டாங்களான்ற வீண் கற்பனைகளோட கவலைகளோட நாங்க இருக்கிறங்கிறத விட இன்றைக்கு என்னைக்குதோ அதை வச்சு நாங்க முன்னேறதுக்கு நாங்க யோசிக்கலாம். இந்த நாட்டுல இப்படியான சம்பவங்கள் இருக்கு நடந்துக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க மனசுல வச்சு கொள்வோம். வேர்ல்டு பேங்கால இப்ப கணக்கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ரியல் என்ன அழிவு நடந்துக்குதுங்கிறது பெரிய ஒரு உதவிகள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்க தவக்குள் வைப்போம், நன்றி உணர்வோட நாங்கள் நடந்து கொள்வோம். எங்களை லொஸ்ட் ரீபில்டா ரிகவரி ஆகும் என்ற ஒரு செய்தி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாங்க எங்ககிட்ட மனக்கவலையிலிருந்து மாறத்துக்கும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த நாட்டுல இந்த என்றால் நாங்க லொஸ்ட் ஆனுங்கிறது இந்த நாடு லொஸ்ட் ஆகிக்குது. நாட்டை ரிகவர் பண்ணணும் என்றால் இந்த அரசாங்கம் மத்த நாடுகள் எல்லாரும் இந்த பிசினஸை ரிகவர் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ஏற்பாடுகளை செய்யணும். அது செய்வாங்க. இந்த ஒரு விஷயம் ஈக்குதுங்கிறது நாங்க நம்புவோம் இப்ப. எனவே நாங்க அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு போயிருமா இருக்கும். ஸோ நாங்க லொஸ்ட்டை பத்தி மிச்சம் கவலைப்படுத்தவும் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு நாங்க தேங்க்ஸ் பண்றதுக்கு கூடிய ஆட்களாக நாங்க இருப்போம்னா அடுத்த கட்டத்துக்கு வெற்றி பெறையிலும் இந்த விஷயத்துல நாங்க வந்துட்டு என்னன்னா பொறுமையாக இருப்போம். முஸ்லிமாக்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு விஷயம் இதுல இருக்கு. 8வது விஷயம் வந்துட்டு என்னென்றால் பரக்கா ஓரியன்டட் மைண்ட் செட் சொல்லுவோம். இது பொதுவாக நாங்க சொல்றது வந்துட்டு என்னென்றால் இது கொஞ்சம் ரிலீஜியஸ் சார்ந்தது. மற்ற இன மதத்தில் எப்படி எனக்கு தெரியாது, பார்த்துக்கொள்ளுங்க. வெல்த் வாஸ் எ மீன்ஸ் நாட் அன் எண்ட். செல்வம்ங்கிறது ஒரு செல்வம்ங்கிறது தான் தொங்கலான எங்களோட அச்சீவ்மெண்ட் இல்லை. ஆனால் அதுல இருக்கிற அது ஒரு வழிமுறை தான். பொருளாதாரம்ங்கிறது எங்களோட செல்வம்ங்கிறது எங்களோட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நிம்மதியா சந்தோஷமா அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு வழிமுறையை தவிர அதுதான் உச்சம் இல்லை என்ற ஒரு விஷயம் எங்களோட கன்செப்ட்ல இருக்குது. உதாரணமாக நாங்க பார்ப்போம் என்னென்றால் பெரிய கோடிக்கணக்குல செல்வம் ஈக்குது, நிம்மதி இல்லை. அப்ப அதால என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த இடத்துலதான் நாங்க சொல்றோம் என்னென்றால் சொத்துங்கிறது உண்டு, அதுல இருக்கிற பறக்கத்துங்கிறது உண்டு. சிலாக்கள் அண்டண்டைக்கு உழைப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சிலாக்கள் கோடிக்கணக்கில் காசு இருக்கும், நிம்மதி இல்லாம இருப்பாங்க. எனவே இந்த இடத்துல செல்வம்ங்கிறது இல்ல விஷயம். எல்லாருடையும் செல்வம் மீக்கும் இல்லாம போகும். ஆனால் அதுல வார நிம்மதிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ எங்கள்கிட்ட கூட இல்லை என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறதுல நாங்கள் பொறுமையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதுல நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் நொண்டிக்குது. அதால இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றோம் என்றால் எங்கள்கிட்ட சில நேரம் ரிகவர் ஆகி வர நேரம் அடுத்த ஆட்களுக்கு கொடுத்து உதவுறங்கிற ஒரு மைண்ட் செட், அது திரும்பி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நேரம் ரிகவரி ஆகிறதுக்கும், அதே மாதிரி நாங்க வந்துகிட்டு உண்மையான யதார்த்தமான நிம்மதி அனுபவிக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்கும் என்ற ஒரு விஷயம் நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இதுவும் இன்னொரு விஷயம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலிங்கிறவர் அவர் லொஸ்டாகி வந்து எந்த அளவுக்கு செஞ்சிருந்தால் ஒரு தடவை 500க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள், நிறைய பொருட்கள், அது கோடிக்கணக்கில் சாமான். நாங்க இப்ப சொல்றது என்னன்னா அவ்வளோத்தையும் என்ன செஞ்சாரமாம்னா தர்மம் செஞ்சு விட்டார். ரைட், தர்மம் செஞ்சார். சில நேரம் சொத்துல அறவாசி அப்படி தர்மம் செஞ்சார்ன்ற கதையில நீக்குது. ஆகவே தர்மம்ங்கிறது அடுத்தாளுக்கு கொடுக்குறங்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுவும் எங்களுக்கு எதிர்காலங்களில் நாங்க அப்படி ஒரு கன்செப்ட் வச்சுக்கொள்றது நல்லங்கிறது ஞாபகப்படுத்த விரும்புறேன். ரைட், அப்ப சுருக்கமாக சொல்றதா என்னன்னு சொன்னால் இதுல செல்ஃப் ரெசிலியன்ஸ், எங்களை சுய நம்பிக்கைங்கிறது எங்களுக்கு ஆக முக்கியமாயிக்கணும். அடுத்தது சுய நம்பிக்கைங்கிறது எங்களில் நாங்க நம்புறது இந்த ஒரு விஷயம். அடுத்தாக்கள் தருவாங்க போவாங்க, அரசாங்கம் செய்யும், செய்யாம விடும், செய்யாம விட்டா என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு பிசினஸ் நாலேஜ் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது, மார்க்கெட் சம்பந்தமான அறிவு இருக்குது எங்களுக்கு. எனவே நாங்க சொந்த காலில் நிக்கிறதுல இந்த நம்பிக்கையை நாங்க வச்சுக்கொள்றதுன்ற ஒன்று உண்டு. அடுத்தது ஆக்டிவ் ரஸ்ட். இந்த நம்பிக்கைங்கிறது ஆக்டிவானதாக இருக்கணும், பெசிவாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பாசிட்டிவானதாக இருக்கணும், நேர் தன்மையானதாக இருக்கணுமே தவிர எதிர்மறையானது பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இனி நம்ம வாழ்க்கை போய் திரும்பவும் நாங்க திரும்பி யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிச்சோம்னா ரிகவரி ஆக மாட்டோம், மீள மாட்டோம். அடுத்தது மார்க்கெட் ஸ்கில்ஸ். இதை கொஞ்சம் மார்க்கெட் ஸ்கில் சம்பந்தமாக கொஞ்சம் நாங்க வந்துட்டு சந்தை தொடர்பான திறன்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அது ஹியூமன் கேபிட்டல் நாங்க சொல்லுவோம், மனித மூலதனம், அது எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நாங்க வந்துட்டு அப்ப எங்களுக்கு எங்கள நாங்க நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி நாங்க வந்துட்டு பாசிட்டிவான
நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, எல்லாம் நல்லது நடக்கும்ன்றது. ஹியூமன் கேபிட்டல் எங்கள்ட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஸ்மால் ஸ்டார்ட், சின்னதாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்வோம், அமைதியாக நாங்கள் இருப்போம், பொறுமையோட. அதே மாதிரி நன்றி உணர்வோட இருப்போம் நாங்கள். அதே மாதிரி நாங்கள் அடுத்தாக்களும் கொடுத்ததுண்டு. இந்த பண்புகள் எங்கள்கிட்ட இருக்கணும் என்றால் இது உளவியல் ரீதியாக பெரிய ஒரு பலத்தை எங்களுக்கு தாரது மட்டும் இல்லாம பொருளாதார வியாபார இந்த லொஸ்ட்ல இருந்து எங்களை மீட்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது அமையும். இது உளவியல் ரீதியாக எங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எனவே நான் இங்க ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிக் கான்செப்ட்ல நாங்க இதை கதைச்சாலும் பொதுவாக இன்னைக்கிற பண்புகள் வந்துட்டு எங்கள்ட்ட இருக்கும் என்றால் நாங்க பிசினஸ்ல திரும்ப மீள கட்டமைக்கிறதுக்கு காரணமாக அமையும் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொண்டு சுருக்கமாக இது உண்மையாக என்ற ஃபீல்டு இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக நான் உங்களுக்கு குயிக்காக இன்னும் அடுத்த பிசிக்கலாக இந்த நாட்டில் என்ன செய்யலாம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன என்றால் எங்களுக்கு என்ன சொல்லி தரணும் என்றால் ட்ரூ ரிகவரி இஸ் நாட் அபவுட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். கணக்கு காட்சி தேவை, நாங்க ரிகவரி ஆகணுங்கிறதுக்கு மூலதனம் தேவைங்கிறத தாண்டி இந்த விஷயம் எங்களுக்கு கட்டாயமாக தேவை என்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒன்று என்னென்னால் மைண்ட் செட், எங்களோட உள்ளத்தை நாங்க மாற்றிக்கொள்ளணும், உள்ளத்துல உறுதியை கொண்டு வரணும். எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், எங்கள்கிட்ட இருக்கிற திறமை, அறிவு, அதே மாதிரி எங்களுக்கு சுத்தி இருக்கிற சில விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களோட மைண்ட் செட்டை நாங்க பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு விஷயம் இருக்குது. எங்களோட திறமைகள்ல நாங்க நம்பிக்கை வச்சுக்கொள்ளணும், அதிகரிச்சு கொள்ளணும். ஆகவே மைண்ட் செட், நல்ல மைண்ட் செட், எங்கள்கிட்ட இருக்கிற திறமை, அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற நேர்மை, அதே மாதிரி நாங்க செயற்பாடுகள்ல ஈடுபடுறது, இந்த பிசினஸ் திருப்ப கட்டி எழுப்புறதுக்கு நாங்க அதுல ஈடுபடுறதுங்கிறது மிக முக்கியமாக எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இதுல இந்த ரிகவர் பண்றதுக்கு உதவியாக அமையும். அப்ப அந்த வகையில தான் இது எப்படி நாங்க செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக இந்த நாலேஜ் வந்துட்டு என்னை விட உங்கள்ட்ட கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் நான் ஞாபகம் முட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த வேலைகளை கொஞ்சம் செஞ்சு கொள்ளுங்க. நீங்க உண்டு என்னென்னால் முதல் பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட அழிவுகள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. சில நேரம் இப்ப அன்றைக்கு ஒரு ஆள் பேசுறாங்கன்னு நினைச்சதுன்னா கடையை ரெஜிஸ்டர் பண்ணிடல, அல்லது வீடியோ எடுத்துல, அல்லது ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சில்ல, பிறகு நிவாரணம் கொடுக்க வார நேரம் எவிடன்ஸ் இல்லாம போகும். எவிடன்ஸ் இல்லைன்றால் அதிகாரிகள் பதிய மாட்டாங்க. எனவே இப்போதைக்கு நீங்க என்ன செய்யலாம் என்றால் முதலாவது உங்களோட பாதுகாப்பு, அதே மாதிரி ரெண்டாவது டாக்குமெண்ட் டேமேஜை வந்து டாக்குமெண்ட் பண்ணி கொள்ளுங்க, போட்டோ எடுங்க, பிரீஃப் இன்வென்ட்ரி ஒன்றில் எழுதி கொள்ளுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கட்டாயமாக செஞ்சு கொள்ளணும். அடுத்தது ஸ்டேபிளைஸ் கேஷ் அல்லது லிக்விடிட்டி, அதுல கொஞ்சம் உறுதியாகி கொள்றது. அதாவது எமர்ஜென்சி எக்ஸஸ் எமர்ஜென்சி கேஷ் கிராண்ட்ஸ், எமர்ஜென்சி லோன், அதாவது இப்ப வியாபாரம் சம்பந்தமாக அவசரமாக திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது தருவாங்களாம் என்றால் அதுல கொஞ்சம் போக்கஸாக நாங்க இருப்போம். மானிய ரீதியாக நீண்ட கால கடன்கள்ல நாங்க இறங்கிடக்கூடாது. வட்டிக்கு கடன் வாங்கி காசு வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படி இல்லை. அரசாங்கம் மானிய அடிப்படையில சில நேரம் மைக்ரோ பினான்ஸ் சில நேரம் வட்டி இல்ல கடன்கள் தருவாங்க. இதுகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிருந்து அதுகளை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு பார்க்கறது. அதே மாதிரி ப்ரொடெக்ட் அசெட்ஸ் தட் ரிமைன், இருக்கிற சில விஷயங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உதாரணமாக உங்களோட ஸ்டாக் எல்லாத்தையும் ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு போறது, அதாவது மூவ் பண்றது, கொஞ்சம் கூரைகளை கொஞ்சம் செஞ்சு கொள்றது, அதே மாதிரி இந்த உணவு அதுகள்லாம் பாதுகாத்துக்கொள்ளும், உணவுப் பொருட்கள் பண்டங்கள் இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொள்றது. இப்ப 2 கிழமை தான் எங்களுக்கு ஆகிக்குதுன்ற வகையில இதுகள் என்னமும் எங்களை செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் ரீஓபன் எசென்சியல் சர்வீஸ் குயிக்லி. இப்ப நீங்க ஒரு ஒரு பிசினஸ் செய்யறதா இருந்தாலும் எல்லாம் லொஸ்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன கொஞ்ச தொகையாவது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பொருளையாவது நீங்க உங்களோட ஒரு சின்ன ஒரு இன்டர்மீடியட் முதல் ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் விஷயத்தினா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏனென்றால் ஈவன் ரிடியூஸ்ட் ஹவர்ஸ் ஒரு 1 hour 2 hourனாலும் நீங்க கொஞ்சமாவது அப்படி ஸ்டார்ட் பண்றது நல்ல. ஏனென்றால் கீப் கஸ்டமர்ஸ் இன் கேஷ் ஃப்ளோவிங், கஸ்டமர்ஸையும் காசு கையில புரள்றதையும் நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கொள்றதுக்கு இது உதவியாയിരിக்கும். மானிய அடிப்படையில சில நேரங்கள்ல குடும்பங்களுக்குள்ளுக்கும் எங்களுக்கு மிச்ச நெருக்கமாகிறார்களுக்குள்ளுக்கும் சில நேரங்கள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில சில உதவிகளை பெற்று இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு உடனடியாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த 2 weeks ஸ்டார்ட் பண்ணி இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம்.
அடுத்தது ஷார்ட் டேர்ம் அல்லது ரீஸ்டார்ட். குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் என்றால் டூ அ ஃபாஸ்ட் பிஸ்னஸ் டேமேஜ் நீட் அசஸ்மெண்ட். உங்களோட என்னென்ன லொஸ்ட் ஆகிக்குது, என்ன தேவைங்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன எல்லாம் நஷ்டம் ஆகிக்குது, என்னென்ன எல்லாம் அதை ரிகவர் பண்ணது என்ன தேவைப்படுதுங்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி கொள்றது. அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் என்றால் உடனடியாக கடைகளை நாங்கள் ஓப்பன் பண்றதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையானதை கொஞ்சம் முன்னுரிமைப்படுத்தி மார்க் பண்ணி கொள்றது. அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் தேவை, அதுக்கு என்னென்ன வகையான பொருட்கள் தேவை, என்ன வகையான டிரான்ஸ்போர்ட் தேவை, இதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நாங்க நோட் பண்ணி கொள்றது. அடுத்தது வந்து என்றால் ரீகனெக்ட் சப்ளை செயின். நாங்க எங்கெங்க இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் எடுத்தோமோ அவங்களோட நாங்க திரும்பி ஒரு ரீகனெக்ட் அவங்களோட தொடர்பு கொள்றது. சில நேரம் சில பெரிய ஸ்டோர்ஸ் இருக்கும், ரைட், நீங்க பொருட்களை தாங்க, நாங்க வித்துட்டு உடனடியாக நீண்ட கால கடன் வாங்கிடாம உடனடியாக நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்பி நான் சாமான் எடுக்கிறேன் அப்படின்ற ரீகனெக்ட் பண்ணிடுங்க எங்களுக்கு. அதே மாதிரி ரீபில்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட். கஸ்டமர் அதாவது நுகர்வோர அந்த நம்பிக்கையை வந்துட்டு நாங்க திரும்ப கட்டமைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வந்துட்டு என்ன என்றால் ஒரு 3 தொடக்கம் ஒரு வருஷத்துக்கு உள்ளுக்கு நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான். திரும்பவும் நாங்க எக்ஸஸ் மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸ் இது வந்துட்டு என்ன என்றால் கொஞ்சம் பெரிய அளவுல நாங்க காசுகளை லோன் அது மாதிரி அல்லது வேற வேற கடன் தொகைகள் அதுகளை எடுத்துக்கொண்டு இப்போ ஒரு அளவு நம்பிக்கை வந்தீங்க எங்களுக்கு. ஆகவே கொஞ்சம் மீடியம் லெவல்ல நாங்க சில விஷயங்கள் எடுத்துக்கொள்றோம். அடுத்தது இன்வெஸ்ட் இன் ரெசிலியன்ஸ். கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும் என்றால் இன்னொரு தர பாதிப்பு வராத மாதிரிக்கு சில இப்போ உங்களோட மீடியம் லெவல் அடுத்த கட்டம் ஒரு வருஷமாக போகக்குள்ள இந்த வேலையில நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிலுமைக்கும் ரிப்பேர் ரீப்ளேஸ் சில ஸ்டொக்குகள் எல்லாம் உயரமான இடத்துல விற்கிறது, தண்ணி வந்தாலும் ஒரு நார்மல் லெவலுக்கு பாதிக்காத அளவுக்கு எங்களோட வியாபாரத்தை பாதுகாத்து கொள்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் வச்சு கொள்றது. அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் என்றால் பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கான சப்போர்ட்டுகளை இதுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இருக்குது. லாங் டேர்ம்ல நாங்கள் பார்க்குற நேரம் நிறைய, அதாவது பெரிய நாங்கள் ஒரு கிளஸ்டராக சேர்ந்து வியாபாரிகள் எல்லாரும் பொதுவாக சேர்ந்து எங்களோட பிஸ்னஸை ரீபில்ட் பண்றதுக்கான சில நிவாரணங்களை பெற்றுக்கொள்றது, ஃபேரான சில மானியங்களை பெற்றுக்கொள்றது, இதுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம். உதாரணமாக இப்போவும் நான் என்னென்றால் நாங்கள் தனித்தனியாக இருந்திருப்போம், எங்களுக்கு மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செஞ்சிருப்போம், லொஸ்ட் ஆகிருக்கும். எனவே வர்த்தக சங்கங்கள்னு நாங்க அந்த ஊர்ல இருக்கிற பாதிக்கப்பட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி இது வரைக்கும் இல்லைன்றால் உருவாக்கலும். நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு இடத்துல பேசி நம்பிக்கையோட சில பொருட்களை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஏழுமை இருக்கும். அரசாங்கத்தோட பேசுறதுக்கு, பிரதேச சபையோட பேசுறதுக்கு, பிரதேச செயலகத்தோட பேசுறதுக்கு, ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் மைக்ரோ பிசினஸ் அதாவது சிறு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உத்தியோகத்தர் இருக்கிறாங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஐடியா தாரத்துக்கு உத்தியோகத்தர் இருக்கிறாங்க, விதாத டெக்னாலஜிக்கல் உதவி செய்யறதுக்கு சில உத்தியோகத்தர் இருக்கிறாங்க. ஸோ நாங்க எல்லாரும் உண்டா சேர்ந்து அவங்களோட உதவிகளை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான நிறைய வேலைகளை எங்களுக்கு செய்யலாம். இதுல என்னையோட பிசினஸ் தெரிஞ்ச பெரிய ஸ்கில் இருக்கிறார்கள், நாலேஜ் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஈக்கலாம். உங்களோட லெவல்ல இந்த கட்டத்துல உங்களோட கண்டக்டுகளை ஏற்பாடு செஞ்சு கொள்ளலாம், தொடர்புகளை மேற்கொள்ளலாம், புதிய சிஸ்டம்களை இதை ரிகவர் ஆகிறதுக்கு இந்த நாட்டுல என்னென்ன விஷயங்களை கொண்டு வரலாம். பேங்க்ல இருக்கிற லோன்கள் இருக்குமாண்டால் அடுத்த ஆட்களுக்கு இப்ப அப்படியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதுகளை எப்படி மானிய அடிப்படையில குறைச்சு கொள்றது, இல்லாமலாக்க செய்யறது, அரசாங்கத்தோட பேசி நாங்க என்னென்ன விஷயங்கள் இதுக்கு ரிகவர் ஆகிறதுக்கான மெக்கானிசத்தை கொண்டு வர்றதுங்கிற வரைக்கும் நாங்க ஒரு சங்கமாக ஒரு குழுவாக இருந்து செயற்படுற நேரம் எங்களுக்கு அதுகளை செஞ்சு கொள்ள ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. குறிப்பாக இந்த விஷயம்தான் கதை கொள்ளணும்னு நாங்க நினைச்சோம். எனவே குறிப்பாக நாங்க இந்த பிசினஸ் சம்பந்தமாக தான் இந்த விஷயத்துல நாங்க பேசி இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நாங்க ஒரு சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல நாங்க பாக்குற நேரம் முதலாவது நாங்க கான்ஃபிடென்ட், ஒரு எங்களை நாங்க நம்புறது ஒரு விஷயம் இருக்குது. நடந்த பிரச்சனைகளை முதலாவது ஏற்றுக்கொள்றோங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க எங்களை நம்புறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் இருக்குது. அதுகளில் நாங்க நம்பிக்கையை வச்சு கொண்டு இந்த ஒரு டீமாக நாங்க சேர்ந்து அடுத்த கட்டம் உடனடியாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த விஷயங்கள்ல இப்ப சொன்ன சில விஷயங்களோட சேர்த்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண இருக்கும் ஒரு செய்தியை
இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏதாவது உங்களோட அனுபவங்கள் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் இதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போகிறோமே இருக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன சரி கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா அதை நீங்க இப்ப கேட்டுக்கொள்ளலும். வலைக்கும் இப்ப நடந்த நிகழ்வுகளை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. மறக்கிறேன்டா செய்யணும். அதுக்கு ஒரு ஒரு உம், எங்களுக்கு ஒரு விளக்கம் தாங்கள் இந்த செலவுல இருக்கியா போகுது இல்ல. சரி. நேரம் பார்த்தாலும் அந்த நினைப்பாவே இருக்கு. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று எங்களை பண்ணினீங்கன்னா இன்னும் ஹெல்ப்பா இருக்கும். மாஷா அல்லா, நல்ல ப்ரோக்ராம். நல்ல விஷயம் நீங்க கேட்டது. இந்த இந்த கட்டத்திலேருந்து நாங்க உதாரணமா பிசினஸ் லொஸ்டான சம்பந்தமாக மறைக்கல அமைக்கும், வீடுகள் லொஸ்ட் ஆயிருக்கும், சில நேரங்கள்ல வயல் நிலங்கள் லொஸ்ட் ஆயிருக்கும், இதுகளெல்லாம் மறைக்கிறது கஷ்டமாயிருக்கும். சில நேரம் இதுல இருக்கிறாக்கள் அப்படி லொஸ்டானாக்களை பார்த்தாக்கள் இருப்பாங்க. நாங்க இதை ட்ரோமா லெவல் நாங்க அது சொல்லுவோம், செகண்டரி ட்ரோமான்னு நாங்க சொல்லுவோம் சில நேரம். அப்ப இது ஒரு சைக்கோலஜிக்கல் ஷாக் எங்களுக்கு உண்மையிலே. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாமா, உண்மையா நாங்க ஒரு ஒரு விஷயம் இது. முதலாவது நான் அதுல ஒரு விஷயத்தை சொன்னேன். எங்கள்ட்ட மனசில் இருக்கிற ஏதாவது கவலைக்கும் வந்தால் பொதுவாக உங்களோட நீங்க இருக்கிற இடங்களுக்கு யாராவது சைக்கோலஜிக்கல் ஃபெஸ்ட் ஆயிடுன்னு சொல்லி அல்லது மெடிக்கல் கேம்ப்னு சொல்லி அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க. அவங்களோட மனசை விட்டு பேசுங்க. இந்த கவலைகள் அந்த உங்களுக்கு மறக்க இல்லாமைக்கிற விஷயங்கள் எல்லாம் முதலாவது பேசுங்க. ரைட், இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னால், நான் இனி கொஞ்சம் ஒரு ஒரு சைக்கோலஜிக்கல் ஃபெஸ்ட் ஆயிட் என்ற வகையில் நான் உங்களுக்கு சொல்றதா என்னன்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதாவது மூச்சு ஆழமாக உள்ளுக்கு வாங்கி மெதுவாக உள்ளுக்கு வாங்கி வயிற்று அடி வயிற்று பகுதியில காற்று நிரப்பி அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து கொஞ்ச நேரம் விடுங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதை இன்னொரு பாஷையில சொல்றது என்னன்னால், பெரிய பலூன் எடுத்து மூக்கால உறிஞ்சி வாயால பலூனை நிரப்புங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களோட மனசுல இருக்கிற கவலைகள், உங்களோட மனசுல இருக்கிற இந்த சிந்தனைகள் எங்களுக்கு நடந்திக்குது, ஆனால் இதுவும் கடந்து போகும். இப்படி இந்த நாட்டுல மட்டுமில்ல, பல நாடுகள்ல, ஜப்பான்ல பெரிய பிரச்சனை நடந்துக்குது, இலங்கையில பெரிய இதெல்லாம் நடந்துக்குது. இது ஒரு கட்டத்துல கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த காற்றை நிரப்பி நீங்க அதை என்ன செய்யலாம் அமைச்சிருந்தால் அப்படியோ உங்களோட மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் முதல்ல நிறைச்சு விடலாம். இன்னொரு சின்ன பிள்ளைகளா இருந்துச்சுன்னா, நாங்க தூரத்துல ஒரு மெழுகுவர்த்தியை நான் கொஞ்சம் வச்சுட்டு அதை வாயால நூக்குற மாதிரி, நான் ஏன் உங்களுக்கு பெரியாக்களுக்கு சொல்றேன் என்றால், இது மாதிரி நீங்க இதை செய்யாம ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆகிருந்து ஆழமாக மூச்சு எடுத்து விட்டதுன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்றால், உங்களோட ஃபெமிலியோட உங்களோட சுத்திக்கிறார்களோட நீங்க தனியே இருக்காம கனெக்டிவிட்டின்னு நாங்க சொல்லுவோம், சமூக தொடர்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உறவினர்களோட கோல் எடுத்து பேசுங்க, வீடியோ கோல்ல கதைங்க, பக்கத்துல இருக்கிற ஆக்களோட போய் சேர்ந்து பேசுங்க. நீங்க கேம்புகள் இருக்கிறீங்களா, தனியே இருக்காம அவங்களோட சேர்ந்து இந்த நடந்த சம்பவங்களை பேசுறங்கிறத விட அடுத்த கட்டம் என்ன செய்யறங்கிற விஷயங்கள், நாங்க இன்றைக்கு பேசின விஷயங்களை பத்தி கதைக்கலாம். அல்லது எங்களுக்கு சந்தோஷகரமாக இருந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அதுகளை பத்தி பேசுறது. இப்படி எங்களோட உறவுகளை நாங்க வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் கூட்டி கொள்ளணும். எங்களோட நெட்வொர்க்கை கொஞ்சம், எங்களோட வலை பின்னல்களை கொஞ்சம் கூட்டி கொள்ளுங்க. அனுபவங்களோட மற்றவங்களோட பேசுற நேரம் அவங்களுக்கு நாங்க நினைச்சிருப்போம் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்குது, ஏன் எங்களுக்கு மட்டும் நடந்துட்டு. சில நேரம் இதை விட இந்த வெள்ளம் அதுகள் வராம பாதிக்கப்பட்டாக்கள் இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள் நாங்க கேட்கறது நாங்க பரவாயில்லை மாதிரி இருப்போம். உண்மையிலேயே இது எங்களுக்கு பாதிப்பு தான். அவங்களோட ஒப்பிடக்குள்ள இது குறைவு, எங்களுக்கு குறைய வந்தீங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல. இதை ஒப்பிட்டே நாங்க பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு ஏற்பட்ட அழிவு, எங்களுக்கு வந்த பிரச்சனை அது பெருசுதான். ஆனாலும் அடுத்தாக்களோட பேச போற நேரம் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நாங்க பரவாயில்லைன்ற மாதிரிக்கு, அல்லது அவங்களோட அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி உறவுகள் ஏற்படுத்துறது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் இது என்னன்னு செஞ்சோம்னா, கொஞ்சம் இந்த கிரவுண்டிங் டெக்னிக் நாங்க சொல்லுவோம். உதாரணமாக எங்களோட சிந்தனைகள் அதே இடத்துல இருக்கிறங்கிறது என்னன்னா, நீங்க இப்படி செய்யலாம். நான் விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். இப்ப 1 2 3 4 5 6 நாங்க இன்னும் அதுக்கு பதிலாக ஒரு 100ல இருந்து பின்னுக்கு எண்ணிக்கிட்டு வாருது.
100, 99, 98 அப்படின்ற மாதிரிக்கு நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம் சொன்னால் கொஞ்சம் எண்ணுறதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்க ஈடுபடலாம். நீங்க முஸ்லீமாக இருந்தால் குருவான மெல்லிய சவுண்ட்ல நீங்க போட்டுட்டு அல்லது அதுல தர்ஜுமா உடைக்கிறதா இருந்தால் அந்த குருவான ஓதிக்கிட்டு போற நேரம் அதை நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் செவிமடுக்கிறதாக இருக்கலாம். இது இன்னொரு விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட ஐம்புலங்களையும் அதாவது ரூட்டின் இப்ப 2 கிழமை ஆயிடுங்கிறதால உங்களோட நாளாந்த செயற்பாடுகளை நீங்க செட் பண்ணுங்க. அதாவது டைமுக்கு சமைக்கிறங்கிறது, டைமுக்கு குளிக்கிறங்கிறது, டைமுக்கு உங்களோட வீடுகளை சுத்தப்படுத்துறங்கிறது, தோட்டம் அப்படி அதுல வேலைகள் ஈடுபடுறங்கிறது. நான் சொல்றது பொருத்தமான ஆகளுக்கு மற்றும் கேம்பில் இருக்கிறார்களுக்கு இது சாத்தியம் இல்லை. கேம்பில் இருக்கிறார்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் என்றால் அவங்க டைமுக்கு தூங்கலாம், சாப்பிட்டு விஷயங்கள் அங்கே சின்ன சின்ன அவங்களுக்கு ஏழுமான ஏதாவது வேலைகளுக்கு என்றால் அதுகள் ஈடுபடுறது, ஒரு கைவினை பொருட்கள்ல அல்லது கொஞ்சம் சந்தோஷமான சில வேலைகள் அப்படி ஈடுபடுறதுங்கிற நாளாந்த ரூட்டினை நாங்க செட்பேக் பண்றது, திரும்ப கொண்டு வர்றதுங்கிறது எங்களுக்கு அந்த சிந்தனையிலேருந்து திரும்பி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். குறிப்பாக நீங்க சாப்பிடுற நேரம், இது நீங்க சின்ன விஷயமா யோசிக்க தேவையில்லை. சாப்பிடுற நேரம் நீங்க இது என்ன கறி, என்ன ருசி, உப்பு, புளி, உரப்பு, இது என்ன மீன், இது பால் கறியா, தூள் கறியா, இப்படி அது என்ன கறி, என்ன சாப்பாடுங்கிறதுல அதுல கலர் என்னங்கிறதுல அப்படி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, அதே மாதிரி குளிக்க போற நேரம் உங்களோட உடம்புல தண்ணி பட்டுறது, குளிக்கிறது, இதுகளை மட்டும் ஃபீல் பண்ணி குளிங்க. அதே மாதிரி நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது எப்படி இருக்குதுங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஆகவே அந்த பழைய சிந்தனையிலிருந்து உங்களுக்கு வாரத்துக்கு காரணமாக அமையலாம். இதுக்கு மேலதிகமாக மார்க்க ரீதியாக நாங்க சொல்றது என்னென்றால், இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதில் இருப்பீங்களா என்றால் நீங்க யோகா பயிற்சியில ஈடுபடலாம், தியான பயிற்சிகளில் நீங்க ஈடுபடலாம். முஸ்லிமாக்களா இருந்தனால் கொஞ்சம் குருவான ஓதுறது, குறிப்பாக ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ல நான் சொல்றேன். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரான்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. கஷ்டத்திலே தான் லேஸ் இருக்குதுன்னு சொல்லி அது குர்ஆன் வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஒரு மூமின் ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நம்புறால் சோதிக்கப்படுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு கூலி கிடைக்குதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான் என்னென்றால், ஒரு ஆளை அல்லாஹ் மிச்சம் நேசிச்சால் அல்லாஹ் அவரை சோதிப்பான்ற ஒரு விஷயம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க கொஞ்சம் அந்த இடங்கள்ல கொஞ்சம் அப்படி அந்த யோசனை வருதுன்னா இந்த ஹதீஸ்களை, இந்த குர்ஆன் வசனங்களை கொஞ்சம் நாங்க ரிப்பீட் பண்ணி இதுக்குள்ள நாங்க நிப்போம்டா. ரைட். இன்னொரு மிகையான ஒரு விஷயமா இருக்கிறேன், இதையும் சொல்றேன் என்னென்றால், குர்ஆன் வசனம் சொல்லுது, நாங்க ஒரு வருஷத்துல ஆக குறைஞ்சது 1 2 தரம் நாங்க உங்களை சோதிப்போம். என்னத்துக்கு சோதிக்கிறோம்னா நீங்க உங்களை சோதிப்போம், அவ்வளவுதான். இந்த உலகம் சோதிக்கிறேங்கிறது. ஆனாலும் என்ன செய்யறாங்களா என்றால் யாரும் எங்களை தௌபா செய்யறதும் இல்லை, எங்களை ஞாபகப்படுத்துறதும் இல்லைன்ற ஒரு விஷயம் இல்லை. எனவே சோதனைங்கிறது அல்லாஹ்வுடைய புறத்துல பெறக்கூடியது. இதுல நாங்க தௌபா செய்வோம், அதே மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். ஆகவே நாங்க தொழுகிறதுங்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுங்கிறது, தஸ்பீஹ்ன்னு சொல்லி சொல்றது, இந்த எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரியிற படைப்பினங்கள், இலையை பாருங்க, மலையை பாருங்க, மலையை பாருங்க, ரைட். அதுல இருக்கிற அற்புதங்களை நாங்க பார்ப்போம், அதுல சக்திகளை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். இதுகளை கொஞ்சம் நாங்க இப்படி யோசிக்கிற நேரங்கள்ல எங்களோட அந்த சிந்தனைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குர்ஆன் வசனத்தை கேட்கலாம், மற்ற ஆட்கள் வந்துட்டு ஒரு மெல்லிய பாடல்களை நாங்க கேட்கலாம், நாங்க ஒரு சந்தோஷமாக எல்லாரும் சுத்தி இருந்து சாப்பிடுறதுங்கிறது, சுத்தி இருந்து கதைச்சிட்டு கொஞ்ச நேரம் நீக்கிறங்கிறது, இதுகள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும் அமைச்சிருந்தால் இப்போதைக்கு இந்த சிந்தனைகளை எங்களுக்கு மாற்றும். அதையும் தாண்டி உங்களுக்கு இரவையில கனவுகள் வர மாதிரி, கொஞ்சம் திடுக்குற மாதிரி, அல்லது நீண்ட நாளைக்கு அப்படி இருக்குமானால் ஒரு கவுன்சிலிங் செஷன், ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு அது இன்னும் ரிகவரியை தரும். இப்போதைக்கு பொதுவாக இது ஒரு டிசாஸ்டர் நடந்தா இப்படி எல்லாம் இருக்கும். அதே சிந்தனைகள் வாருது, ரிப்பீட் ஆகுறது, அதே மாதிரி கொஞ்சம் கவலையாகிக்கிறது, உடம்புல சில சில மாற்றங்கள் வாருது. சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அது சில நேரம் பெட்டிங் நாங்கள் சொல்லுவோம், யூரின் போகிறதுங்கிறது, கொஞ்சம் அவங்க கையை காலை அடிச்சு கத்த தொடங்குவாங்க. அவங்களோட நடத்தையில சில சில வளமைக்கு மாற்றமான மாற்றங்கள் இருக்கும்.
தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாகி இருட்டை கண்டா பயப்படுவாங்க. சில நேரம் வெள்ளம் உண்டா தண்ணியை கண்டா சில நேரம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் வரங்காட்டிலும் இது பெரிய ஆட்களுக்கும் சின்ன ஆட்களுக்கும் இருக்கும். இது நாங்க சொல்றது ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு பிறகு வரக்கூடிய ட்ரோமா அல்லது சைக்காலஜிக்கல் ஷாக் அதுல விளைவுகள்னு நாங்க சொல்லுவோம். ஒரு மாசம் தாண்டியும் எங்களுக்கு இருக்குமா என்றால் நாங்க கொஞ்சம் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்க சொல்லுவோம் சைக்காட்ரி டாக்டர் மாதிரி அல்லது கவுன்சிலர்ஸ் மாதிரி இவங்களை கொஞ்சம் சந்திக்கிறதுனால நிச்சயமாக இதுக்கு ரிகவரி இருக்குது. ஏன்னா எங்களை தனியே எங்களுக்கு அந்த சப்போர்ட் எங்களை ரிகவர் பண்ணிக்கொள்ள கஷ்டமா ஈக்கும் அது இன்னொரு ஆளோட சப்போர்ட்டோட நாங்க ரிகவர் பண்ணிக்கொள்வது இந்த ஆழமான மூச்செடுக்கு இது உங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக மன கஷ்டம் வர நேரம் எடுக்கிறது ஆழமான மூச்சு எடுக்கிறங்கிற ஒரு விஷயம் கட்டாயமா எங்களுக்கு தேவை. நான் அதுக்கு பிறகு நிறைய விஷயம் சொன்னேன். அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபடுங்க. சரிதானே? கொஞ்சம் பிஸி ஆகுங்க. சமைக்கிறது வேற வேற வேலைகள் அப்படி கொஞ்சம் பிஸி ஆகுங்க. பிஸி ஆகுற நேரம் இந்த சிந்தனையில நீங்கள் ஈடுபடுறதுக்கு எதுவுமே இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களோட கேள்விக்கு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு விட கிடைச்சிருக்குன்னு சொல்லி வேற எதுவும் கேள்வினாலும் கேட்கலாம். கேள்விகள் ஒன்றும் இல்லை போல. நாங்க அப்ப இதை நிகழ்ச்சிய இந்த பகுதிக்கு போவோம். இறுதியா எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம் இது. உண்மையில நீங்க அவங்களோட இந்த நேரத்திலையும் கடினமான ஒரு நேரத்திலையும் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்க வருகை தந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றி செலுத்திக் கொள்றோம். இந்த நிகழ்ச்சியில வளவாளராக கலந்து கொண்ட எமது சிறப்பு விருந்தினர் ஷேக் வஹாபே ஹனீஃபா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க விசேடமா நன்றி தெரிவித்துக் கொள்றோம். நீங்க இதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்டல்கள் தேவைன்னு சொன்னால் நீங்க மாஸ்க்ரோ கேம்பஸை கண்டக்ட் பண்ணிடும். மாஸ்க்ரோ கேம்பஸ் வந்து கொழும்புல எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் பிஸ்னஸ், இங்கிலீஷ், ஐடி, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இப்படியான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். இது எங்களை பற்றிய சின்ன ஒரு அறிமுகம் தான். நீங்கள் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமான உங்களோட ஃபீட்பேக்களை குரூப்பில் சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த எங்களை தனிப்பட்ட முறையில் சரி தொடர்பு கொள்ளையிலும் எங்களோட கண்டக்ட் நம்பரை நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு 07596969440 நம்பரை கண்டக்ட் பண்ணி எங்களை கண்டக்ட் பண்ணி கொள்ளையிலும். கடைசியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்கிறோம்.